அனைவருக்கும் வணக்கம். இந்த வரவேற்புரை எனக்கு வாய்ப்பாக கிடைத்தது. எங்களுடைய முதல்வர் அவர்கள் வராத காரணத்தினால் எனக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதற்கு நன்றி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குறளில் அகர ஒளியே எல்லா எழுத்துக்களுக்கும் முதல். அதுபோல் ஆதிபகவன் உலகில் உள்ள உயிர் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கின்றான். அவ்விறைவனை வணங்கி எக்காலத்திற்கும் எல்லோருக்கும் ஏற்ற பொது வாழ்வில் உண்மைகளை எடுத்துரைத்து எண்ணிலடங்கா பெருமைகளுடன் உலக பொதுமுறையாக திகழ்வது திருக்குறளாகும். இம்மண்ணை ஆண்ட அனைவரும் ஈர்த்த ஒரே நூல் வள்ளுவம்தான். அதனாலேயே உலக அளவில் அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக திருக்குறள் இருக்கிறது. இவ்வகையில் எம் கல்லூரி தமிழ்துறையின் திருக்குறள் உலகம் கல்விச்சாலையுடன் இணைந்து நடத்தும் திருக்குறள் பார்வையில் வாழ்வாங்கு வாழ நெறிமுறைகளும் வழிமுறைகளும் என்ற தலைப்பிலான திருக்குறள் கருத்தரங்கம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இவ்விழாவில் கரந்தக்க நோக்க உரை வழங்க இருக்கும் திருக்குறள் உலக கல்விச்சாலையின் நிறுவனர் திருக்குறள் கி கணேசன் அவர்கள் வள்ளுவத்தையே தன் வாழ்வாக்கி பல கருத்தரங்களை நடத்தி வருபவர். அவர்களை வள்ளுவம் வாழ்த்த மகிழ்வுடன் வரவேற்கிறேன். திருக்குறளில் மனிதவள சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றவிருக்கும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் திரு பொன் அண்ணாதுரை அவர்களையும், கட்டுரையாளர்களின் திருக்குறள் நெறிகளை சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்கியிருக்கும் உலக தமிழ் நெறிக்கழகத்தின் நெறியாளர் தமிழ் திரு வள்ளியப்பன் அவர்களையும் குறள் நெறி ஓங்க வகையுடன் வரவேற்கிறேன். கருத்தரங்க தலைமையேற்க பெங்களூரில் இருந்து வருகை தந்துள்ள இயற்பியல் அறிஞர் முனைவர் மாதவன் அவர்களையும், கருத்தரங்க முன்னிலை வகித்திருக்கும் உலக தமிழ் நெறிக்கழக செயலாளர் தமிழ் திரு சிவலிங்கம் ஐயா அவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்கிறேன். திருக்குறள் தேசிய நூலாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரக்கூடிய இந்நேரத்தில் அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இக்கருத்தரங்கினை ஏற்பாடு செய்துள்ள தமிழ்துறை சார் பேராசிரியர்கள், கட்டுரையாளர்கள், பார்வையாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலு நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று வள்ளுவரின் வாக்கை திறம் மேற்கொண்டு செயல்படுவது எமது தமிழ்துறை என்பதற்கு தக்க சான்று. திருக்குறள் உலகம் கல்வி சாலையுடன் இணைந்து முன்னெடுத்திருக்கும் இன்றைய கருத்தரங்கம் என்பேன். திருக்குறள் பார்வையில் வாழ்வாங்கு வாழ நெறிமுறைகளும் வழிமுறைகளும் என்ற கருத்தரங்கு தமிழ்துறையின் அரிய பணி பாராட்டுதலுக்குரியது. கருத்தரங்க தலைவர் முனைவர் சுகன்யா அவர்களுக்கும், கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் உமா அவர்களுக்கும் நான் எனது மனம் நிறைந்த நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு அன்புகரம் கொடுத்த பேராசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்தும் மகிழ்வும் என்றும் உரியது. நமக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் திகழக்கூடிய செயலர், முதல்வர் உள்ளிட்டோருக்கும் எனது மனம் நிறைந்த மகிழ்ச்சியை நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்பார் பாரதி. பாரதிதாசனோ வள்ளுவன் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்லர் என்று சிறப்பிப்பார். இரண்டடியில் உலகை அளந்தவர் யார் என்று கேட்டால் நான் வள்ளுவர் தான் என்று சொல்வேன். நண்பர்களே, ஆகச் சிறந்த ஒரு சிந்தனையாளன் வள்ளுவன். அதில் நமக்கு என்றுமே பெருமிதம் உண்டு. மெய்யியல் அறிஞரும் மருத்துவருமான நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைசர் அவர்கள் சொல்லும்போது, திருக்குறளின் அறநெறிகளில் காணும் உயர்ந்த சிந்தனைகளை உலக இலக்கியங்களில் வேறு எங்குமே நம்மால் காண இயலாது என்று குறிப்பிடுவார். உலக மொழிகளிலே கிட்டத்தட்ட 1800களிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வள்ளுவம். 1800களிலேயே 43 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பிறப்பின் அடிப்படையிலே சமத்துவத்தை பேசிய புரட்சியாளன் வள்ளுவன். நண்பர்களே, வள்ளுவம் மனிதனை சுதந்திரமாக வாழச் சொல்கிறது. பிற உயிர்களுக்கு இன்னா செய்யாமை என்ற உயர்ந்த அறத்தை மையமாக கொண்டது வள்ளுவம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்ற குறளை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் பிறர்க்கு இன்னா செய்ய முடியுமா நம்மால்? திருக்குறளில் காணப்படும் கருத்துக்களிலே பெரும்பான்மையானவை காலம் கடந்தவை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இக்குறளின்
கருத்து மனித சமுதாயம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி என்பது செய்யப்படுவதின் அளவை பொறுத்து அமையாது, அதை பெற்றுக்கொண்டவரின் பரந்த மனப்பான்மையும் மேதகு சிந்தனையும் பொறுத்து அமையும் என்று வள்ளுவம் கூறுகிறது. எண்ணிய எண்ணியாங்கு எதுபர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று எண்ணத்தின் வலிமையை வள்ளுவர் நமக்கு அன்றே உணர்த்தி இருக்கிறார். நண்பர்களே, இன்று நாம் ஏராளமான நூல்களை எண்ணத்தின் உயர்வை பேசக்கூடிய நூல்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்று அவ்வப்பொழுது நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி சென்றிருக்கிறார் வள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த குறளில் பார்த்தீர்களானால் உலக உயிர்கள் வாழ்வதற்கு நீருக்கு அடிப்படையாக அமைவது மழை நீர் என்பதை வள்ளுவர் சுட்டி சென்றிருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டு வரை மலைகளிலே குகைகளிலே எப்படியாக நீரானது ஊற்றெடுக்கிறது என்பதை எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பிளாட்டோ முதற்கொண்டு இதற்கான சிந்தனை அவர்களுடைய இடையறாது சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள், ஊறிக்கொண்டே இருந்தது. ஆனால் வள்ளுவராகப்பட்டவர் மலையிலிருந்து மழை நீரால் தான் உலகிற்கு நீர் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். இது ஒரு ஆகச்சிறந்த அறிவியல் சிந்தனை. மேலும் நண்பர்களே, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று என்று நீருக்கு அமிழ்தம் என்று பெயர் வைத்தவர் நம்முடைய வள்ளுவர். அது மட்டுமல்ல, ஏராளமான அறிவியல் சிந்தனைகளை அவர் நமக்கு கூறி சென்றிருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் வள்ளுவம் வழிபட்டீர்களானால் உங்களுடைய மனம் செம்மையடையும், உடலும் தான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். அதாவது நம்ம உடல்ல ஜீரணமானதுக்கு அப்புறமாக நீங்க உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேறு மருந்தே தேவையில்லை. இல்லைன்னா லிவர் தான் ஃபேட்டி லிவராக மாறி போயிடும். ஆக மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்று கூறுகிறார். நண்பர்களே, ஆக நம்ம உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. காற்று சக்தி உள்ள இருக்கு. காற்றோ நீரோ அல்லது மண் சக்தியோ ஆகாய சக்தியோ இது எதுவாக இருந்தாலும் அதிகமானாலும் சரி குறைந்தாலும் சரி நம்முடைய உடலுக்கு நோய் ஏற்படும். இதை சீன அக்குபஞ்சர் மருத்துவ முறை சொல்லுது. இதை அன்றே வள்ளுவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக அவர் அறிவார்ந்த சமுதாயத்தை ரொம்ப விரும்பியவர் என்பதை நாம் அறிந்ததே. நண்பர்களே, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று கூறியிருக்கிறார். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர். இந்த குறள் எல்லாமே நமக்கு அறிவின் சிறப்பை வலியுறுத்தக்கூடியவை. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் என்று மனிதனின் முயற்சியை அவர் போற்றி இருக்கிறார். இதை விட மனிதனின் முயற்சி வேறு எப்படி நண்பர்களே போற்ற முடியும்? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இந்த குறளை படிச்சீங்கன்னா நான் என்னுடையது நான் தான் செய்வேன் நம்மால சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடு. இந்த குறளை நான் என் வாழ்க்கையில பின்பற்றிக்கிட்டே இருக்கேன் நண்பர்களே. ஆமா, சரியா? இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கள் உள்ளதென் மானாக்கடை, இல்லையா? இதை படிச்சீங்கன்னா நீங்க இதுக்கு மேல கெட்டது செஞ்சவங்களுக்கு நீங்க திருப்பி செஞ்சுவீங்களா என்ன? இப்படியாக நான் உங்களுக்கு வள்ளுவத்துல சொன்னது கடுகத்தனை. கடுகை அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள். நீங்க படிச்சு உங்க வாழ்க்கைய மாற்றிக்கோங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க. நன்றி, வணக்கம். வாழ்க திருக்குறள், வளர்க அறம், அறமே வாழ்க்கை. பெருமதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய பூசாக்கா கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும், இன்று மேடையில் வீற்றிருக்கும் இருபால் சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த அவையில் குழுமியிருக்கின்ற இருபால் சான்றோர் பெருமக்களுக்கும், மாணவிகளுக்கும் திருக்குறள் உலகம் கல்விச்சாலையின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் பார்வையில் வாழ்வாங்கு வாழ என்ற தலைப்பை கருத்தரங்க தலைவர் இறை இயற்பியல் அறிஞர் மாதவன் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். அந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் 5 பொருண்மைகள் திட்டமிட்டு வாழ்வாங்கு வாழ. வாழ்வது என்றால் என்ன? அதில் என்ன வாழ்வாங்கு வாழ்வது? வாழ வேண்டிய முறையில் எப்படி வாழ்வது? எப்படி வேணா வாழ்ந்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா எந்த முறையில் வாழ்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சிந்தித்து 5 பொருண்மைகள் அடிப்படையில் நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். அந்த தலைப்புடைய நோக்கத்தை என்னுடைய சிற்றறிவுக்கு 8 வகையில் உங்களுக்கு நான் சிறிய உரையாக சமர்ப்பிக்க இருக்கின்றேன். பொதுவாக வாழ்வாங்கு வாழ அப்படின்னா, பொதுவாக எல்லா உயிர்களுமே அறிவின் அடிப்படையில் தான்
பிரிச்சிருக்காங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு அப்படிதான் பிரிச்சு. எந்த உயிருக்கும் அறிவு என்பது இல்லாம இல்ல. ஆனா அறிவு என்பது இல்லாம இல்ல. ஆனா அவரவருக்கு தெரிந்த அறிவை கொண்டு, அவரவர் கிடைத்த சூழ்நிலை கிடைத்த அறிவை கொண்டு, அவரவர் கிடைத்த கல்வியை கொண்டு வாழ்ந்தால் இந்த சமுதாயத்தில் பிணக்கு இல்லாமல் வாழ முடியுமா என்றால் அந்த இடத்தில் தான் இடர்பாடே வருகின்றது. இந்த கோயம்புத்தூரில் இரட்டை ஆயுள் தண்டனை, உலக அளவில் முதல் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது வ.உ.சி. சிதம்பரனார் ஐயா அவர்களுக்கு. இங்கே கோவையில் தான், சிறைச்சாலையில் தான் அவருக்கு சிறையில் இடைப்பட்டது. அந்த இடத்தில் கியாபை விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வருகிறார். வ.உ.சி. சிதம்பரம் ஐயாவை பார்த்துட்டு, இந்த அறிவில்லாத மக்களுக்காக நீங்க போராடாதீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்ததே ஒரு அறச்சீற்றம். கியாப விஸ்வநாதன், நீ யாரையும் அறிவில்லாதன்னு சொல்லக்கூடாது. அறிவு கூட்டல் இல்லாதவன் அறிவில்லாதவன், அறிவில் கூட்டல் ஆதவன் அறிவில்லாதவன். அறிவில் ஆதவன் என்ற ஒரு பெயர் உண்டுப்பா. எல்லா உயிர்களுமே அறியாமின் காரணமாக இயங்கிக் கொண்டிருக்கு. யார் எதிர்கால அறிவை பெற்றிருக்கார்களோ அந்த அறிவுடையவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். அதனாலதான் உலக அளவுல நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் நாலேஜ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், கேரக்டர் இஸ் பவர் என்று சொல்லுகிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொல்லுகிறார். உலகத்தில் அறிவை கருவி என்று சொன்ன ஒரு உலக ஞானி என்றால் வள்ளுவர் மட்டும்தான். ஏனென்றால் வள்ளுவர் சொல்லுகிறார், அறிவின்மை இன்மையில் இன்மை, பிரிதின்மை இன்மையா வையாது உலகு. நீங்க பொருள் இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா அறிவு இல்லாம இருந்துடக்கூடாதுன்றார். அப்ப அந்த அறிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, அறியாமையை தெரிந்து கொள்வதுதான் அறிவா. அறிவுக்கு விளக்கணம் வள்ளுவர் அறிவுடைமையில் வைக்கவில்லை. அறிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செய்யலே மாட்டு என்று சொல்லுகின்றார். அப்ப அறிவு என்பது என்ன என்பது, அறிவு என்பது ஒரு தொடர் பயணம். அறியாமையை தெரிந்து கொள்கிறோம். அப்ப அறிவு என்பது முழுமையான ஒரு தன்மையா? ஏதாவது ஒரு நூலை படிச்சு நீங்க முழுமையான அறிவை பெற்று முடியுமா? இல்ல எந்த துறையா வச்சு நீங்க முழுமையான அறிவை பெற்று முடியுமா அப்படின்னு கேட்டா, எந்த துறை சாதா இருந்தாலும் அறிவை நோக்கி நீங்க பயணம் செய்கின்றீர்கள், அவ்வளவுதான். முழுமை நோக்கி பயணம் செய்கிறீர்கள், முழுமையான அறிவை நீங்க பெற்ற முடியாது. அதனாலதான் வள்ளுவர் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும் என்று சொல்லுகிறார். இது கல்வி என்ற அதிகாரத்தில் வந்திருக்கணும், ஆனா வள்ளுவர் ஊழ் என்ற அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு மிகுந்த வியப்பு. ஏன் அறிவை பத்தி சொல்லிட்டு கல்வியிலிருந்து தான் நம்ம அறிவை பெறுகிறோம், கேள்வியின் மூலமாக அறிவை பெறுகிறோம், பட்டறிவு மூலமாக அறிவை பெறுகின்றோம், தன்னறிவு மூலமாக அறிவை பெறுகின்றோம். ஆனா அந்த அறிவை கல்வியிலிருந்து பெறுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி என்ற அதிகாரத்தில் வைக்காம ஊழ் என்ற அதிகாரத்தில் வைத்துட்டார். ஒரு 10 ஆண்டுகள் எனக்கு மிகுந்த ஐயப்பாடு இந்த குறளுக்கு உண்டு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். மிக நுட்பமான நூல்களை கற்றறிந்தாலும் அந்த நூலோட அறிவு உங்களுக்கு உடனே வந்துடாது. உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் நூலை படிக்கணும்? அப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லைங்களா? பல நல்ல நூலை கற்ற கடத்தும் மன்னநல்லர் ஆகிறது மாணாருக்கு அரிது என்று சொல்றார். அப்ப அறிவு என்பது கருவி. அது நல்ல எண்ணங்களின் வழியும் செல்லும், கெட்ட எண்ணங்களின் வழியும் செல்லும், நல்ல உணர்ச்சியின் வழியும் செல்லும், கெட்ட உணர்ச்சியின் வழியும் செல்லும். அதனாலதான் அறிவை கருவி என்று சொல்கிறார். அறிவை நடைமுறைப்படுத்தி பண்பாக மாறாத வரைக்கும் அறிவினால் எந்த பயனும் இல்லை. அதனாலதான் அறம்போல் கூர்மிரேனும் மரம்போல் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்கிறார். அதனால யாரையும் நம்ம அறிவு இல்லாதவன் என்று சொல்லக்கூடாது. கியாபை விஸ்வநாதன் ஐயாடம் வ.உ.சி. சிதம்பரம் சொல்ல, அறிவில் ஆதவர்கள் எல்லாருமே, எல்லா உயிர்களுமே அவரவர் கிடைத்த வாய்ப்பு கிடைத்த மாதிரி கல்வியில அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனாலதான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இறைவாழ்த்துல 2வது குறளை இந்த குறள் எதற்காக வைத்திருக்கிறார்? எல்லா உயிருக்கும் அறிவு இருக்கு, அது ஆதவனாக இருக்கின்றான். அவர்கள் யாரெல்லாம் எல்லா உயிர்களையும் மதிக்கிறார்களோ அவர்தான் கற்றவர்கள் என்று சொல்றார். வாளறிவுனா மூலமாக இருப்பது. எல்லா உயிர்களும் அறிவுதான் மூலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. கற்றவர்கள் எல்லாமே மற்றவங்களை மதிக்க கத்துக்கணும், அதான் கற்றதனுடைய பயன் என்று சொல்லி அறிவுக்கான விளக்கமா சொல்லுகிறார். அப்ப இந்த அறிவு பெற்றிருந்து நாம அறிவை பெறுகிறோம், அதை உடனே நடைமுறைப்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்டா நடைமுறைப்படுத்த முடியறது இல்லை. அதுதான் மிகப்பெரிய குறை. நமக்கு அறிஞ்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்றாரு, கடந்த கால அறிவு, எதிர்கால அறிவு, நிகழ்கால அறிவு, இந்த 3 அறிவு இருக்கு. நமக்கு கடந்த கால அறிவு, நிகழ்கால அறிவு போதுமா அப்படின்னு கேட்டா வள்ளுவர் என்ன சொல்றானா, எதிர்கால அறிவு, எதிர்தா காக்கும் அறிவிலார்க்கு இல்லை அதிர வருவது நோய். யார் செயலுக்கேற்ற விளைவை பெற்றிருக்கிறார்களோ, எதிர்கால அறிவை தெரிகிறதோ அவர்தான் அறிவை பெற்றுன்றார். ஆனா அது மட்டும் போதுமா? என்ன செயல் செஞ்சா அந்த விளைவு வருது. ஆனா அதுல முக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் நிறைவாக வாழ்வதற்கு அறிவு ஒரு பெரிய பயணம்.
ஆனா ஒழுக்கமுடைமையில சொல்றார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகர் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்றார். நீங்கள் வயிற்று பிழைப்புக்கான கல்வியை கற்றுக்கொள்ளுறீங்க, அந்த அறிவு வந்து பொருள் சம்பாதிக்கிறதுக்காக பண்றது. ஆனா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்று சொல்கிறார்கள். அப்ப உலகத்தோடு ஒட்ட ஒழுகலுக்கான கல்வி நீங்க படிக்கணும். அதே மாதிரி இலங்கு நூலை படிக்கணும் அப்படின்னு சொல்றார். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். வள்ளுவர், நீங்கள் 6 அறிவை பெற்றிருந்தாலும் 5 புலன்கள் வழியாக உங்களுடைய அறிவு செல்லுது என்றால் இன்னும் நாம் மனிதன் விலங்கானவன்றார். எனக்கு இந்த குறளை படித்து முகநூல்ல நிறைய பேர்த்திட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன். ஏங்க, எவ்வளவுதான் வள்ளுவர் பெரிய ஞானியா இருந்தாலும் நம்ம நாகரிகமா பேசுறோம், நாகரிகமா உடை உடுத்துறோம், ஆனா நம்மளை போய் விலங்குன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, யார் இலங்கு நூல் மனதை பண்படுத்தக்கூடிய பிற உயிரை மதிக்கக்கூடிய நீதி நூலை படிக்கவில்லை என்றால் மேன் இஸ் சோசியல் அனிமல், மனிதன் இன்னும் சமுதாய விலங்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் மிருகத்தை காட்டிலும் மேலான அறிவுடையவன். மனிதன் மிருகமானால் மிருகத்தை காட்டிலும் கொடியவனாக மாறிவிடுவான். அப்ப பண்பில்லாத அறிவு நிச்சயமாக மனித குலத்தில் மற்ற உயிரோடு இணைந்து இசைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை தராது. அப்ப இந்த அறிவு என்பது ஒரு கருவி என்று எடுத்துக்கொண்டு வள்ளுவர் அடுத்ததாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் என்ன என்றால் எண்ணங்கள் முக்கியம் என்று சொல்கிறார். முதல் மனிதனுக்கு அறிவு, எல்லா உயிருக்கும் அறிவு இருக்கு. அடுத்து அவன் மனிதனாக வாழ்வதற்கு எது ரொம்ப முக்கியம் என்றால் எண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் எப்படி வருகிறது என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 வழியாக எண்ணங்கள் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று, மரபு வழி வரக்கூடிய எண்ணங்கள், பிறர் மன தூண்டுதலால் வரக்கூடிய எண்ணங்கள், பழக்க வழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள். இந்த 3 எண்ணங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தலாமான் என்று கேட்டால் வள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் எடுத்தோன்ன உங்களுடைய மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது. அந்த எண்ணங்களை நீங்கள் தற்சோதனை பண்ணணும். அந்த எண்ணங்களை தற்சோதனை பண்ணி உங்களுக்கு மட்டும் நன்மை தருதா, பிறருக்கும் நன்மை தருதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் அவர் வள்ளுவர் சொல்றார், எண்ணி துணிய கருமம் என்று சொல்லுகிறார். எனக்கு மிகுந்த வியப்பு, இந்த கருமம் என்ற சொல்ல வள்ளுவர் செயல் சொல்லியிருக்கலாம், வினைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த கருமம் என்ற சொல்ல அவர் பயன்படுத்துறார். எதற்காக இந்த கருமம் என்ற சொல்ல பயன்படுத்துறாருன்றத ரொம்ப முக்கியம். என்ன கருமம் பண்ணமோ தெரியலப்பா, எனக்கு கஷ்டமாவே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல நம்ம புலம்புவோம். அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய எண்ணமோ சொல்லோ செயலோ மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கு நடந்துக்கணும். அதுக்கு பேரு தான் நாகரீகம். நாகரீகம் என்றால் நா கூட்டல் அகம் கூட்டல் ரிகம். நா என்பது சொல்லு, அகம் என்பது உள்ளம், ரிகம் என்பது மனம். மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை உள்ளம் என்ற மையத்தில் தற்சோதனை பண்ணி மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய சொல்லையும் செயலையும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நாகரிகமான மனிதர்கள். நல்ல உடை உடுத்துவதனால் நாகரிகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உயர்ந்த பதவியில் இருப்பதால் நாகரிகம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொருள் உடையவராக இருந்தால் நாகரிகமான வாழ்க்கை அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணம் சொல் செயலில் மற்றவர்களுக்கு துன்பம் தராத நன்மை தரக்கூடிய வாழ்வியல் முறைதான் சரியான நாகரிகமான வாழ்க்கை முறை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நாகரிகமான வாழ்க்கை முறை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளம் என்ற மையத்தை நீங்கள் என்ன செய்யணுங்க, எழுப்ப வேண்டும். அதனாலதான் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அந்த இடத்துல உள்ளத்தை பற்றி பயன்படுத்துறார். அப்ப உள்ளத்தால் பொய்யாதொழுகின் அப்படின்றது உள்ளமும் உங்களுக்கு என்ன செய்யணுங்க, அதை ஆக்டிவேட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், நேராக மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நேராக உணர்ச்சியின் வழியை செயல்பட்டுரும். அதனாலதான் சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உங்களுடைய அறிவு கருவியை கொண்டு உங்களுடைய எண்ணங்களை பண்படுத்தி உள்ளம் என்ற மையத்தில் பண்படுத்தி அது நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடியதாக என்று ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய எண்ணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லின் அடிப்படையில் வாழ்வாங்கு வாழ, இது ரொம்ப முக்கியம். நான் இந்த சொல்லுக்கு வள்ளுவர் மிக சொல்வன்மை என்ற ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு, இனியவை கூறல் என்ற அதிகாரம் வைத்திருக்கிறார். ரொம்ப அருமையாக அந்த சொல்லை பயன்படுத்திருக்க வச்சிருக்காரு. நான் எண்ணி பார்த்தேன் ஒரு குறள்ல மட்டும், பணிவுடையன் இன்சுலனாதல் ஒருவருக்கு அணி இல்ல மற்றும் பிற. ஒரு மனிதனுக்கு சிறந்த அணிகள் என்பது நல்ல உடையா நல்ல பதவியா அப்படின்னு கேட்டா பணிவாக சொல்வது, பணிவாக இருப்பது. ஆனா அவன் இயல்பாகவே நம்ம எல்லார்ட்டையும் பணிவா நடந்துக்கிறோமா அப்படின்னா இல்ல. கற்றவர்கள்ட்ட பணிவா நடந்துக்குவோம், நம்மளை காட்டிலும் உயர் அதிகாரிட்ட பணிவா நடந்துக்குவோம். ஆனா சமமா வேலை செய்யறவங்ககிட்ட கூட நம்ம பணிவா நடந்துக்க மாட்டோம். உன்னை காட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைப்போம். அதனாலதான் அறிவுடைமைக்கு அடுத்து குற்றம் கடிதல் வைக்கிறார். இந்த அறிவு என்பது செருக்கை தரக்கூடியது. மற்றவங்களை காட்டிலும் நான் மேலானவன், நான் படிப்பில் உயர்ந்தவன், நான் செல்வத்தில் உயர்ந்தவன் அப்படின்னா செருக்கு வந்துடும். அப்ப எப்ப பணிவு வரும், எல்லாரும் நம்மளை காட்டிலே மேலாரும் நினைச்சா அந்த செருக்கு போகும். அதைத்தான் ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்லுவார்கள், எட்ஜிங் காட் அவுட். நம்மகிட்ட இறைத்தன்மை வெளியே போயிடும். மற்றவர்களை காட்டில் நீங்கள் மேலானவன் என்று எண்ணினால் நீங்கள் செருக்குடையவர்களாக இருக்கீங்க. அப்ப என்ன செய்வீங்க, மற்றவங்களை சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் இந்த எழுதுகோலை கூட பாருங்க, இதுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டா பொதுவா நம்ம உயிர் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா தொல்காப்பியத்துல இது அணுக்களின் கூட்டு தொகுப்பு, இதுக்கு ஆற்றல் இருக்கு.
ஆற்றல் தான் மெட்டீரியலா மாறுது, திரும்ப மெட்டீரியல் ஆற்றலாக டைவர்ட் ஆகும். இந்த உயிர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரினால் ஆகப்பட்டது. இத பாரதி சொல்றாரு, எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம்ன்றார். வியப்பு, ஏன் எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம்? வள்ளுவர் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரான்னு கேட்டா அவருடைய பூத உடம்பு அழிஞ்சிருச்சு, ஆனா எழுத்துக்களால் உயிரோட இருக்கிறார். யாரெல்லாம் திருக்குறளை படிக்கிறீங்களோ அவர்களுடைய நட்பு வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப நம்மளை காட்டிலும் இந்த எழுதுகோள் நம்மளை காட்டிலும் மேலானது, ஆற்றல் உடையது. இப்ப கை இருக்கனால எழுத முடியுமானா எழுத முடியாது, ஆனா இந்த எழுதுகோளால் என்ன எழுத முடியும். அப்ப எழுதுகோள் என்னை காட்டிலும் மேலானது அப்படின்னா இந்த எழுதுகோளை எடுத்த இடத்துல வைப்பேன். என்னோட 2 சக்கரை என்னை காட்டிலும் மேலாதுன்னு நினைச்சோம்னா நான் தினமும் தொடச்சு வைப்பேன். நான் உட்காரக்கூடிய நாற்காலி என்னை காட்டிலும் மேலாதுன்னா தொடச்சு வைப்பேன். அப்ப இந்த உலகத்தில் என்னை காட்டிலும் எல்லாம் மேலானது என்றால் ஒரு மனிதனுக்கு பணிவு வரும். பணிவு வந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் இனிய சொல்லை பயன்படுத்த முடியும். நேத்து ஒரு தினமரில் ஒரு நிகழ்வு படிச்சு பார்த்தேங்க. ரொம்ப முக்கியமா அந்த சொல் உண்மைக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. ஒரு அம்மா அன்னபூர்ணி தண்டபாணின்னு சொல்லிட்டு, வாய்ப்பு இருந்தா நேத்து தினமரில் வாரமலர்ல பாருங்க, சொல் வன்மைக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அம்மா 8வது 9வது படிக்கிற குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க, கவிதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா மாத விளக்க பத்தி பிள்ளைகளுக்கு எடுக்க போறாங்க. அப்ப தலைமை ஆசிரியரோ மற்றவங்க எல்லாம் இந்த பாடம் எல்லாம் எடுக்க வேணாம், குழந்தைகளுக்கு நிறைய கேலி கிண்டலுக்கு நீங்க என்ன செய்வீங்க, ஆளாகுவீங்க, அதனால இந்த பாடம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல இது ரொம்ப முக்கியமாக 8வது 9வது படிக்கிற குழந்தைங்க 13 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ள பெண் குழந்தை எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதே மாதிரி அந்த துன்பத்தை ஆண் குழந்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாரமலருக்கு 20,000 ரூபாய் பரிசு கொடுத்து நேற்று வந்திருந்துச்சு. மிகுந்த வியப்பு. நான் சிறு வயதில் படிக்கின்ற பொழுது, பெண் குழந்தைகள் போகின்ற பொழுது எத்தனையோ கேலி கிண்டல்களுக்கு என்னுடைய தங்கை உட்பட்டது, மற்ற பெண்களுக்கு உட்படுத்தப்பட்டதெல்லாம் எனக்கு நிறைவு வந்தது. அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு நெஞ்சுரமாக அந்த கட்டுரை இருந்தது. அந்த அம்மா பேரு அன்னபூர்ணி தண்டபாணி அம்மா. அவங்க சொன்னாங்க, ஐயா சொல்லக்கூடிய சொல்லுல எந்த விரசம் இல்லாம குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பையன் அந்த அறையில ஒரு பையனுக்கு காலில் காயம் பட்டிருந்தது. தம்பி காலில் என்ன தங்க காயம் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நேத்து நான் விழுந்துட்டேன், அந்த காயம் பட்டுருச்சு அப்படின்னாங்க. திரும்ப என்ன திரும்ப இடறி ரொம்ப கால் கை பிடிச்சிருந்தாங்க. இன்னத்தவங்க ரொம்ப வலிக்குதான், இல்ல பட்டக்காலே படுன்னு சொன்ன மாதிரி திரும்ப பட்டு ரத்தம் வந்துருச்சுங்கம்மா, அதனால ரொம்ப வலி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பாடம் எடுக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, பார்த்தவங்க ஏற்கனவே கீழே விழுந்துட்ட, அந்த காயத்தையும் உன்னால பொறுக்க முடியல, அது மேல திரும்ப பட்டுச்சு, அது எவ்வளவு பெரிய வலி இருக்கு, இன்னும் ரத்தம் கொஞ்சமா தான் வருது. இதே மாதிரிதான் தங்கம், அந்த மாதவிடாய் என்பது பெண்களுக்கு 13 15 வரைக்கும் 3 நாள் 5 நாள் 7 நாளுக்கு வரும். இந்த பாருங்க, உங்களுக்கே இந்த ரத்தம் வரும்போது எவ்வளவு நீங்க துடிக்கிறீங்க, இது 50 ஆண்டுகளுக்கு அந்த துடிப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்ப மாதம் மாதம் எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு ரத்தத்தை அவங்க சிந்துறாங்க. இதை நாம கேலி கிண்டல் பண்ணலாமா? பண்ணக்கூடாதானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய்க்கு, உங்களுக்கும் தாய் இருப்பாங்க, உங்களுக்கும் தங்கை இருப்பாங்க, உங்களுக்கும் அக்கா இருப்பாங்க, உங்களுக்கும் சித்தி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த மாத விளக்கணப்ப நீங்கள் சங்கோச்சப்படாமல் அவங்களுக்கு தேவையான உதவி செய்யறது, வீட்டு வேலைகளுக்கு உதவி செய்யறது வேலையெல்லாம் நீங்க பண்ணணும்ப்பா, அந்த துன்பத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வேட்பந்தான் சொல்லி பிற சொல் பயன்கொடல் மாசற்றார் கோள் அப்படின்னு சொல்றார். சொல் உண்மையில வேட்பந்தால் பிறர் விரும்புற மாதிரி சொல்லணும். அவங்க சொல்றதுல குற்றம் காணக்கூடாதான். வேட்பந்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல். அவங்க சொல்லக்கூடியதுல அது கூச்சப்படுற சொல்லா கூட இருக்கலாம், காமம் இருந்த சொல்லா கூட இருக்கலாம். ஆனா அந்த சொல்ல பார்க்க கூடாது, அந்த சொல்லுடைய கருத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் சொல் வன்மைக்கான எடுத்துக்காட்டு. அதனாலதான் வள்ளுவர் இன்பத்துப்பாலை எழுதியிருக்காரு. நான் படித்து பார்க்கும் பொழுது இன்பத்துப்பால்லாம் எழுதுனா எப்படி போய் அறத்துல சேரும், ஏன் இந்த திருக்குறள் இன்னும் போய் நம்ம பொதுமக்களுக்கு சேரல அப்படின்னா, இன்பத்துப்பாலை எழுதுனால அறத்துல போய் சேரல. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம தான் முதல் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர் 2வது பெற்றோர்கள். அப்படிப்பட்ட கல்வியை வள்ளுவர் கொடுத்தனாலதான் இன்னைக்கு உலக பொதுமறையாக இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி சொல்லணும், அதை எப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லாதார் அப்படின்றார். அதாவது புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க அப்படின்னு சொன்னா, இந்த பொச்சாந்தும் என்பதே கடமையை மறந்து சொல்லாம போயிடக்கூடாதான். அந்த இடத்துல வள்ளுவர் மறந்தும் கூட சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம், புல்லவையில் மறந்தும் சொல்லற்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பொச்சாந்தும் சொல்லற்கன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, கடமையை மறந்துட்டு இவங்களுக்கு சொன்னா புரியாது, இவங்க சொன்னா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல வகையில் கற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர், கற்றவர்களுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடியவர் இருக்காங்களோ கல்லாதவர்களுக்கும் அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும். அதனாலதான் அவையர் இதெல்லாம் அந்த குரலை வைத்திருக்காரு. புல்லவையில் பொச்சாந்தும் சொல்ல இருக்கன்னா, நம்ம கீழான அறிவுகிட்ட சொன்னா அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த பொச்சாந்துன்ற சொல் கடமையை மறந்துட்டு இவங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லணும். அதுதான் சொல்வன்மை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சொல்லை
நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. இதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேரும். அந்த கொடையை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அடுத்ததாக செயல் திட்ட முறையில் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். முதல் அறிவின் அடிப்படையில், அப்புறம் எண்ணத்தின் அடிப்படையில், சொல்லின் அடிப்படையில் செயல் திட்ட முறையில் கொடுத்திருந்தோம். ஒரு கட்டுரையாளர் கூப்பிட்டு, ஐயா எல்லா தலைப்புமே புரியுது, இந்த செயல் திட்டம் மட்டும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க கேட்டிருந்தாங்க. அவர் ஒருத்தர் தான் எனக்கு கூப்பிட்டு இது என்னன்னு கேட்டார். எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது. இன்னைக்கு திட்டமிடல் என்பது உலக அளவில் திட்டமிடல் என்பது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. நீங்க எந்த துறை சார்ந்ததா இருந்தாலும் திட்டமிடல் ஒரு அதிகாரியா நீங்க போனீங்கன்னா நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணலாம். எதா இருந்தாலும் திட்டமிட்டு தான் பண்ணணும். இந்த கருத்தரங்கத்தை எப்படி திட்டமிட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி மாதவன் ஐயா எனக்கு சுட்டி காட்டினார். எனக்கு பயங்கர வியப்பா இருந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு கட்டமாக எதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கீங்க, இன்னும் முடிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு அப்படின்னு திட்டமிட சொன்னாரு. அதுல செயல் வகைன்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா தெரிந்து செயல் வகைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது திட்டமிடலுக்கு வருது. அழிவதும் ஆவதும் ஆகி வளைபயக்கும் ஊதியம் பார்த்து செயல்ன்றாரு. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியம் பார்த்து செயல். இந்த ஊதியம் என்ற ஒரு சொல்லு ரொம்ப முக்கியம். எவ்வளவு செலவு, எவ்வளவு வரவு, எவ்வளவு லாபம், ஊதியம். இந்த ஊதியத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு சொன்னா, வள்ளுவர் புகழ் என்ற அதிகாரத்துல சொல்றாரு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிர் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகருங்க. நாம இந்த உலக பிரபஞ்சம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்திட்ட நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் 5 பஞ்சபூதங்கிட்ட நம்ம கடன் வாங்கி இங்க வர்றோம். கடன் வாங்கி இந்த உடலை பெற்றுக்கொண்டு வருகிறோம். வாழ்க்கை என்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுல வரவு செலவு நமக்கு தேவை, நம்முடைய சுற்றத்தார்களுக்கு நம்ம செலவழிக்கிறோம். எப்பயாவது யாருக்காவது துன்பம் வரும் பொழுது, யாருக்காவது இடையூறுகள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அப்பப்ப நம்ம உதவுறோம். அந்த அறம் பயன் கருதாம உதவுறோம். அந்த அறம் தான் நமக்கான ஊதியம். இந்த உடல்ல நம்ம என்னைக்காச்சும் இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா இருக்க போறோமா? என்னைக்குனாலும் இந்த உயிர் உடலை விட்டு பிரியதான் போகுது. இந்த உடல் நம்ம கடன் வாங்கிட்டு வந்திருக்கோம். கடன்காரட்ட கடன் கொடுக்காம நான் வட்டியவே சுமந்து திரும்ப திரும்ப நம்ம பிறக்கலாமா? திரும்ப திரும்ப வட்டியே கட்டலாமா? வட்டியும் கட்டி முதல்ல அடைக்கணுமா இல்லையா? அப்படி முதல்ல அடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும். எப்பெல்லாம் பிறருக்கு துன்பம் வருதோ, இடையூறு வருதோ, பயன் கருதாம செய்யக்கூடிய உதவி இருக்கு பாத்தீங்களா, அந்த உதவிக்கு பேரு தாங்க அறம். பயன் கருதி செய்யாம பயன் கருதாம செய்யணும். அப்படி பயன் கருதாம செய்த உதவி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஊதியம். அப்ப இந்த உடலை இந்த செல்வந்தத்தை விட்டுட்டு போகும்போது நீங்க என்ன கொண்டு போறீங்கன்னா ஊதியம். அந்த புகழ் என்ற ஊதியத்தை நீங்க பெறணும். அதனாலதான் ஈதல், தன் கையால் ஈண்ட பொருளையோ அறிவையோ உடல் ஒழிப்பையோ மற்றவங்களுக்கு கொடுக்கணும். துன்பம் வரும்போது, இடையூறு வரும்போது ஈதல் இசைப்பட வாழ்தல், இசைந்து வாழ கத்துக்கணும். இசைந்து வாழுது அப்படின்னா சமுதாயத்தில் எத்தனையோ அறிவுல வேறுபட்டவங்க இருப்பாங்க. அவங்களுடைய துன்பங்களை போக்கக்கூடிய தன்மையில நீங்க என்ன செய்யணும்? வாழ கத்துக்கணும். அதுதான் உயிருக்கான ஊதியம். அந்த ஊதியத்தை பெறாம போனேன்னா இந்த பூமி கூட உங்களை பாரமா நினைக்கும்ன்ற. வசை என்ப வையத்தற்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடுன்னு. பூமி தாயே உங்களே செமந்தது பாவம் எண்ணுமா? அப்படி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாது. அப்ப புகழ்பட வாழ்றதுக்கான வழிமுறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொருண்மையில வைத்திருந்தோம். கடைசியாக ரொம்ப வினை என்ற தன்மையில் வினை நடைமுறையில் வாழ்வாங்க வாழ அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். ரொம்ப முக்கியம். என்னைய திருக்குறள்ல அச்சப்படுத்தினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வினை நடைமுறை தாங்க. நான் மிகுந்த வியப்பு. எத்தனையோ திருக்குறளை எத்தனையோ மொழிகள் நூல்கள் நாம் படிக்கிறோம். எதற்காக திருக்குறள் என்னைய வியப்பில் ஆத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, நான் நல்லது பண்றனோ இல்லையாப்பா, யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, யாருக்கும் நல்லது பண்றனோ இல்லையா கெடுதல் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் என் அளவில் கரெக்டாக இருந்துக்குவேன், நான் சம்பாரிச்சுக்குவேன், நான் என்னுடைய குழந்தையை பார்ப்பேன், என்னுடைய மக்களை பார்ப்பேன், என்னுடைய ஜாதியை பார்ப்பேன், என்னுடைய நாட்டை பார்ப்பேன், மற்ற மக்கள்லாம் பார்க்க மாட்டேன். இது இயல்பான ஒரு தன்மை. வள்ளுவர் என்ன எழுதுறாருன்னா, அறத்துக்கு விளக்கம் எழுதுறாரு. ஒரு உயிரை கொள்வது கூட அறமற்றதுன்னு சொல்ல முடியல வள்ளுவர்னால. ஒரு கொசு கடிக்குது, அது கரணை இல்லாம கடிக்குது, நீங்க கரணை இல்லாம அடிக்கிறீங்க, அது அறமற்றதுன்னு சொல்ல முடியல. ஒரு நாடு படையெடுத்து வருது, அந்த படையாளிகளை அவங்களும் மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு வர்றாங்க, துப்பாக்கி எடுத்து நீங்களும் சுடுறீங்க, அது அறமற்றதுன்னு வள்ளுவர்னால சொல்ல முடியல, அது அறம்ன்றாரு. அப்ப ஒரு உயிரை கொள்வது அறமற்றதுன்னு ஏன் சொல்லணும்னா, அறம் என்பது இடத்துக்கிடம் மாறுபடக்கூடியது. ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பாம்பு வருது, விஷஜந்து வருது, அந்த இடத்துல இந்த குழந்தையை காப்பதற்காக அந்த விஷஜந்தத்தை என்ன செய்வீங்க? கொல்லுவீங்க. வள்ளுவர் அதனாலதான் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அறமில்லாத செயலுக்கும், மரம் என்றால் வீரம் என்று ஒரு பொருள் உண்டு, ஆனா அறமில்லாத செயலுக்கும் எது துணையா இருக்குன்னா அன்பே சிவம் என்று சொல்வார்கள். அதே அன்பு தன்னளவு எல்லை கட்டி நிற்கின்ற பொழுது, தன் குழந்தை, தன்னாடு, தன்மொழி என்று எல்லை கட்டி நிற்கின்ற பொழுது அறமில்லாத செயலுக்கு துணிந்து செயல்படுமா. அதனாலதான் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை என்று சொல்றார். அப்ப எது ஒரு மனிதனுக்கு வாழ்வியல வினையை கழிக்க பயன்படும் அப்படின்னா கருணை என்று சொல்லுகிறார்.
நீங்க வள்ளலார் சொல்ற மாதிரி கருணை பெருங்கருணை தனிப்பெருணை கருணை என்று சொல்வார். வள்ளுவர் சொல்லுகிறார் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் சொல்றார், கண்ணோட்டம் என்னும் களிப்பெரும் கார்கை உண்மையான் உண்டு இவ்வுலகை. இந்த உலகம் பெருங்கருணையாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரைக்கும் காற்று நீர் வெப்பம் அடிப்படை தேவை. இது யாருக்காச்சும் நீங்க 6 அறிவு உள்ள மனிதன் சொல்லி நீங்க காட்டுல போய் மரத்தை வெட்டி சுவாசிங்க அப்படின்னு சொல்லலாம், 1 நிமிடம் கூட நம்ம சுவாசிக்க முடியுமா? 1 நிமிடம் வாழ முடியாது. நீரை போய் நீங்க உற்பத்தி பண்ணுங்கன்னா முடியுமா? முடியாது. வெப்பம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? இறை அருள் இயற்கை பெருங்கருணை உடையது. ஆனா மனிதன் அவன் தன்னுடைய தேவைகளை பெருக்கிக் கொண்டு தனக்கு கெடுதல் செய்வது மட்டுமல்ல பிற உயிர்களுக்கும் கெடுதல் செய்கின்றான். அப்ப வினையில தான் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் ஈன்ற பொழுதும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணை தாயின்னு சொல்லியிருக்காரு. அது பெருங்கருணை உள்ளவங்க யாரு அப்படின்னா பெண்ணா. அந்த பெண் அவர் சொல்றாரு, அரண்வரையான் அல்லவை செய்யணும் பிறன்வரையான் பெண்மை நயவாம் என்று. அப்பா, படைப்பாற்றலுக்கு சமமாக பெண் படைக்கப்பட்டிருக்கா. உனக்கு அறத்தை பத்தி தெரியாதுன்ற பரவாயில்ல, அறம் சார்ந்த கல்வி படிக்காட்டியும் பரவாயில்ல, படைப்பாற்றலுக்கு சமமாக உள்ள பெண்ணை தப்பா நினைச்சாராதன்றார். அப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு பெருங்கருணை இல்லை என்றால் மனிதன் என்ன செய்வாங்க, தனக்காக மட்டுமே வாழ்வான், அதனால வினையை பெருக்கிக் கொள்வான்றார். அதனாலதான் வள்ளுவர் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படுமா. தீயை காட்டிலையும் அஞ்ச வேண்டிய எதுன்னா உங்களுடைய வினைக்கு. இறைவன் கருணை உள்ளவர் தான், ஆனா உங்களுடைய வினை கருணையற்றது. அதனாலதான் வள்ளுவர் இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடுன்றார். ஞானிக்கும் இறந்த காலம் உண்டு. அவங்களும் எவ்வளவு தவம் இருந்தும் கூட எத்தனையோ துன்பங்கள் இறந்தா கூட அவங்க உடனே உடல் விட்டுலாம், உடல் பாஞ்சு அந்த வினையை கழிக்க முடியல. ரமண மகரிஷிக்கெல்லாம் கேன்சர் வந்து அவர் வேற உடல் எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கல, வினையை கழுத்து தான் இருந்தார்கள். அதனால் செய்யக்கூடிய வினையை வள்ளுவர் சொல்றார் நாணுடுமை என்ற அதிகாரத்தில் வைக்கிறார். கருமத்தால் நாணுதல் நானு திருநுதல் நல்லவர் நானு பெற. மற்ற நாணுடைமை பெண்கள் வெக்கப்படுறது மட்டும் நாணம் அல்ல, இந்த கருமம் என்ற சொல்ல பயன்படுத்தார். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைகள் எண்ணி துணிய கருமம். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். செயல் வேற, வினை வேற, கருமம் வேற. செயல் என்றால் திட்டமிடல், வினை என்றால் திட்டமிட்டதை நடைமுறைப்படுத்தினால் அதற்கு பேரு வினை. நாம செய்யக்கூடிய வினை தெரிந்தோ தெரியாமோ மற்றவர்களுக்கு போய் அது பாதிக்கும், அதுக்கு பேர் கர்மம். அந்த கர்மத்துக்கு நீங்க நாணணும் அப்படின்னு சொல்றார். அந்த வினைக்கு நீங்க பொறுப்பு என்று சொல்கிறார். அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஊன் உடம்பு எச்சம் உயிருக்கெல்லாம் வேறல்ல நானுடமையே மாந்தர் சிறப்பு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பாக நீங்கள் வாழ வென்றால், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் அறிவை நீங்கள் கருவியாக பயன்படுத்த வேண்டும். எண்ணங்களில் மேலான எண்ணங்களை பயன்படுத்த வேண்டும். சொல்லில் நல்ல சொற்களை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி திட்டமிட்டு வாழ்க்கையை வாழணும். எதற்காக வாழணும் அப்படின்னு தெரிந்து வாழணும். வினையில ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த 5 அடிப்படையில் கட்டுரை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை ஒரு பொறுமை அடிப்படையில் கொடுத்திருந்தோம். நிறைய பேராசிரியர்கள் மிகச்சிறந்த கருத்துக்களை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் அத்தனையுமே பாராட்டுக்குரியது, சிறப்புக்குரிய, அத்தனை பேருக்குமே பரிசு கொடுக்க வேண்டியது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் நூலை படிக்கின்ற பொழுது அவரை நுட்பமாக படித்து உங்களுடைய சிந்தனையில் உள்ளத்தில் எடுத்து ரொம்ப கருத்துக்களை சுருக்கி கொடுத்திருக்கீங்க. அப்படி அனைவரும் கொடுத்த உங்களை அத்தனை பேராசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழிக்கு மூத்தவளே, என் மூச்சு காற்றே, இனிமையின் பிறப்பிடமே, என் இதயத்து நெருப்பே, தாயே தமிழே வணக்கம். பூசாக்கோ அர கிருஷ்ணமால் கல்லூரியில் வாழ்வாங்கு வாழ நெறிமுறைகளும் வழிமுறைகளும் எனும் தலைப்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்துக்கு என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து பேச அனுமதித்ததற்கு நான் முதலில் என்னுடைய நன்றியையும் நன்றி உணர்வையும் உங்களிடம் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல். ஏறத்தாழ இந்த தலைப்பு அவரிடம் வாங்கிவிட்டு ஒரு வாரமாக உறக்கமில்லாமல் அலைய வைத்திருக்கிற ஒரு தலைப்பை கணேசன் தந்திருக்கிறார். நிறைய குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று திருக்குறளை எடுத்து பார்த்தால் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட திருக்குறள்கள் மனிதவள சிந்தனையை பற்றி பேசுகிறது. எண்களை சொல்லி குறளை சொல்லி பொருளை சொல்லலாம் என்றால் நான் ஒன்றும் கணேசன் இல்லை. புயல் அடித்தது மாதிரி சொற்களை கொண்டு அந்த 2 அடி திருக்குறளை எடுத்து அடியடியாக வைத்து கொண்டு போன கணேசனை பார்க்கிற போது நான் எழுதி கொண்டு வந்த குறிப்புகளை எல்லாம் இந்த மேடையின் அந்த போடியத்தின் முன்னாலேயே வைத்துவிட்டு வெறுங்கையோடு ஒரு மாணவனாக நிற்கிறேன். சரி, எப்படி இந்த பேச்சை துவங்குவது என்று பார்க்கிற போது எனக்கு தெரிகிற ஒரு செய்தி,
இவர்கள் என்ன பேசினார்களோ அதிலிருந்தே நாம் பேசிவிடலாமே என்று எனக்கு தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் இந்த அறிஞர்கள் நிறைந்த சபையில் அறியாத ஒருவன் வந்தால் என்ன ஆகும்? திருக்குறள் உலகம் கல்வி சாலை, கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டுக்கு பெயர் கல்லூரி சாலை, காலேஜ் ரோடு என்று சென்னையில் இருக்கிறது. கோயம்புத்தூரில் காலேஜ் ரோடு என்று எதற்கு பெயர் வைக்கலாம்? அவினாசி ரோட்டுக்கு பெயர் வைக்கலாம் இல்லையா? நீங்கள் என்னிடம் கொஞ்சம் பேசித்தான் ஆக வேண்டும். நான் ஒன்றும் உரையாளன் இல்லை, நான் ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளன். நான் கொஞ்சம் உங்களிடத்தில் அவ்வப்போது சில கேள்விகள் கேட்கிறேன். தெரிந்தால் பதில் சொல்லுங்கள், தெரியாவிட்டால் கைகளை உயர்த்தி மௌனமாக நின்று கொள்ளுங்கள், ஒன்றும் தவறில்லை. இந்தியாவில் படித்தவர்கள் யார்? இந்த லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட் என்று இந்தியா எப்படி பிரிக்கிறது தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் கையெழுத்து போட தெரிகிறதோ அந்த கையெழுத்து போட தெரிந்த மனிதர்களெல்லாம் படித்தவன் லிட்ரேட் என்று 1962 கோத்தாரி கமிஷன் சொல்கிற போது அதை சொல்கிறது. படித்தவன் யார் என்றால் யாருக்கு கையெழுத்து போட தெரியுமோ அவனெல்லாம் படித்தவன். கையெழுத்து போட தெரியாதவன் எல்லாம் முதலில் கைரேகை வைத்தான். இப்பொழுது எல்லோருமே கைரேகை வைக்கிறோம். அதற்கு பெயர் பயோமெட்ரிக் சிஸ்டம் என்று பெயர். நாம் படித்தவர்களா படிக்காதவர்களா என்று தெரியாது நமக்கு. மாடசாமி என்கிற ஒருவனுக்கு கையெழுத்து போட தெரியாது. கை நாட்டு வைத்தே ஒரு தொழிற்சாலையில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். சம்பளத்துக்கு ஊதியம் என்று பெயர். ஊதியத்திற்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது என்று அந்த கணேசன் அந்த கொம்பொடிந்த தும்பிக்கையால் சொன்னது மாதிரி ஊதியத்திற்கு ஒரு பெயரை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆசிரியர்களே, நீங்கள் இன்னமும் ஊதிய உயர்வு கேட்பீர்களா என்று கேட்கிற மாதிரி உங்கள் உள்ளத்தை தொடுகிற மாதிரியான ஒரு கேள்வியை தொட்டுவிட்டு போயிருக்கிறார். நான் சரித்திர சம்பவங்களோடு இதை நினைத்து பார்க்கிறேன். படிக்காத மனிதர்கள் யார் என்றால் கையெழுத்து போட தெரியாதவர்கள். ஒரு மாடசாமி என்கிற மனிதர் கையெழுத்து போட தெரியாது, ஊதியம் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். இனிமேல் ஊதியம் என்று சொல்ல முடியாது. சம்பளம் வாங்கி கொண்டிருந்தார். எப்படியாவது கையெழுத்து போட்டு அந்த சம்பளத்தை வாங்கிவிட வேண்டும் என்று ஒரு எழுத்து பழகுகிறார். ஒரு 5-6 நாட்கள் தொடர்ச்சியாக பழகி கையெழுத்து போடுகிறார். கையெழுத்து அந்த அடிக்கோடிட்ட தாளில் கீழே ஆரம்பித்து மேலே ஒரு ஏரோப்ளேன் போகிற மாதிரி போகிறது. 5 நிமிடங்கள் கழித்து அவர் எழுதிய பெயரை படித்து விட்டால் அந்த ஒரு இடத்தில் காலை காணோம். மாடசாமி மடசாமி என்று இருக்கிறது. அந்த மாடசாமி என்கிற பெயர் சொல்லில் உச்சரிக்கிற போது மாடசாமி, அப்போது அவர் படிக்க தெரிந்திருக்கிறது அவருக்கு. ஆனால் கையெழுத்து போட்டு மடசாமி என்று தவறாக எழுதுகிற போது அவர் படித்தவராக கருதப்படுகிற படிக்காதவராக ஆகி போனார். பேசாம கை நாட்டே வச்சிருக்கலாம், பயோமெட்ரிக் மாதிரி இல்லையா? இப்படி நுணுக்கங்கள் நிறைந்திருக்கிற போது எப்படித்தான் ஒரு பேருந்து கோவை உக்கடத்திலிருந்து சோமனூர் வரைக்கும் ஒரு பேருந்து போகிறது. அந்த பேருந்தின் எண் என்ன? 90, 20. ஆமாம், நமக்கு தலைநகர் லண்டன், அதனால் 90, 20, 20, 90 என்று சொல்லுவதற்கு திருக்குறள் உலகம் கல்விச்சாலை சொல்லித்தர வேண்டும். ஒருவன் பேருந்து ஏறினான். பேருந்து ஏறி எனக்கு சோமனூருக்கு ஒரு டிக்கெட் கொடு என்று ஒருவன் கேட்டான். கேட்க வேண்டும், அப்படித்தான் ஏற படிக்காத ஒருவன் ஏற வேண்டும் இல்லையா? ஏறி கேட்டான். பேருந்து நகர்கிறது. உக்கடத்திலிருந்து வருகிற போது ஒருவன் பேருந்தில் டிக்கெட் வாங்கினான். ஒரு பயணச்சீட்டு நுழைவுச்சீட்டு வாங்குகிறான். சொல்கிற போது சோபா ஒன்று கொடு என்று கேட்டான். யாருக்காவது சோபா புரிகிறதா? அப்பொழுது சோபா என்றால் என்னவென்று புரிகிறதா? சோபா என்பது அந்த காலத்தில் இருந்த துணிக்கடை, இன்றைய போத்தீஸ். அப்படியா, ரைட். ஒரு பேராசிரியர், அப்படியா, சோபா என்பது பழைய துணிக்கடையின் பெயர். அப்படியே பேருந்து நகர்கிறது. ஒப்பனக்கார அவதி திரும்பி வருகிற போது, மணி கொண்டு வருகிற போது ஒருவன் டிக்கெட் கேட்கிறான். சாந்தி ஒன்று கொடு என்று கேட்கிறான். அந்த கண்டக்டர் சாந்திக்கும் டிக்கெட் கொடுத்து விட்டார். மறுபடியும் பேருந்து அந்த உப்புளிவாளையம் வளைவு வருகிற போது ரங்கம்மாள் ஒரு டிக்கெட் கொடு என்று ஒருவன் கேட்கிறான். அதற்கும் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து விட்டார். நான் அப்படி கண்டக்டர் டிக்கெட் என்று சொல்வதெல்லாம் புரிந்த அந்த ஆங்கில வார்த்தைகளை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கும் ரங்கம்மாளுக்கும் டிக்கெட் கொடுத்து விட்டார். மறுபடியும் ஒருத்தன் சாந்தி என்று டிக்கெட் கேட்கிறான். அதற்கும் கொடுத்து விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஒருவன் ஏறி டிக்கெட் கேட்கிறான். கிருஷ்ணம்மாள், அதற்கும் டிக்கெட் கொடுத்து விட்டார். கிருஷ்ணம்மாள் சொன்னாலே கைதட்டா, அதற்கும் கொடுத்து விட்டான். கடைசியாக அந்த பேருந்து நகர்ந்து போகிறது. ஒருவன் ஏறி பீளமேடு இந்த ஹோப் காலேஜில் ஏறி கேட்கிறான். சித்ரா ஒரு டிக்கெட் கொடு என்று கேட்கிறான். சித்ராகவும் டிக்கெட் கொடுத்து விட்டது. இது நாள் வரைக்கும் அந்த சோமனூர் பிரயாணி பேருந்து உக்கடத்தில் ஏறியவர் அந்த பஸ்ஸில் பேருந்தில் நின்று கொண்டே வந்துவிட்டு டிக்கெட் வாங்காமலே நின்று கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் இந்த சாந்தி யார், சோபா யார், இன்னொரு சாந்தி யார், ரங்கம்மாள் யார், கிருஷ்ணம்மாள் யார், இந்த சித்ரா யார் என்று சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி யோசித்து பாருங்க, டிக்கெட் வாங்காதவங்களா வாங்க என்று சொல்கிற போது கடைசியாய் மயிலாத்தால் ஒரு டிக்கெட் கொடு என்கிறார். மயிலாத்தா எங்கேயா நிற்கும் என்று கேட்கிற போது கண்டக்டரிடம் சொன்னார், நீ சாந்தி கொடுத்த, சோபா கொடுத்த, ரங்கம்மாள் கொடுத்த, கிருஷ்ணம்மாள் கொடுத்த, சித்ரா கொடுத்த, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? அவனவன் அவன் பொண்டாட்டி எடுத்து குடிச்சு டிக்கெட் வாங்கினா, பொண்டாட்டி மயிலாத்தால் ஒன்று கொடு என்று கேட்டான். அப்படி ஒரு அறியாமை மிகுந்த
ஒரு சமூகத்தில்தான் கல்வி சூழல் தொடங்குகிற போது லிட்ரேட் இல்லிட்ரேட் என்று கோத்தாரி கமிஷன் அந்த அறிக்கையை வழங்குகிறது. சரியா? இப்படி ஆல்பர்ட் ஸ்வைட்சரை அருமையாக சொல்லி வந்தார் மணிமேகலை. யார் யார் இந்த மணிமேகலை என்று கேட்டால் உங்கள் துறை தலைவர் ஆச்சரியமாக போகிறது. உலகத்தில் இதுபோன்ற அறநூல்களை சொல்லியிருக்கிற உலகத்தில் எந்த நூலுமே இல்லை என்கிற ஒரு வாசகத்தை சொன்னார் அல்லவா? அந்த மணிமேகலையால் சொல்லப்பட்ட, ஆல்பர்ட் ஸ்வைட்சரால் சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தையை நான் எடுத்தால் ஆசைப்படுகிறேன். நான் எழுதி வந்த குறிப்புகள் எல்லாம் காணாமல் போய் நின்று ஒரு கையற நிலையில் நின்று கொண்டு சொல்கிறேன். மணிமேகலை அவர்கள் தொடங்கி வைக்கிறார் ஆல்பர்ட் ஸ்வைட்சை. ஆல்பர்ட் ஸ்வைட்ஸ் தான் அந்த காந்தியை பற்றி சொன்னான். இனிமேல் ஒரு நூற்றாண்டு கடந்து போனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இரத்தமும் சதையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்பதை உலகம் நம்ப மறுக்கும் என்று சொன்னான் அந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னான் இல்லையா, யாரை பற்றி அந்த வார்த்தை வந்தது தெரியுமா? காந்தியை பற்றி அந்த வார்த்தை வந்தது. அந்த காந்திக்கும் இந்த சந்திரகாந்திக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் நினைத்து பார்த்தால், இந்த வளாகத்தில் உள்ளே வந்தால் அத்தனை தூய்மை, அத்தனை நேர்த்தி, அத்தனை எளிமை, அத்தனைக்கும் அடிப்படையாய் வளர்த்தெடுத்த அந்த பெண்மணியின் பெயர் சந்திரகாந்தி கோவிந்தராஜுலு. அந்த அரங்கத்தில் நின்று நாம் இப்பொழுது இந்த திருக்குறளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சந்திரகாந்தி, காந்தி என்கிற வார்த்தை வருகிறதல்ல, ஏன் சந்திரா என்கிற வார்த்தை? சந்திரா என்றால் நிலவு. இங்கே நிலவுகள் இங்கே நிறைய பயணம் செய்வதாலும், நிலவுகளாலேயே இந்த சூரிய நேரத்தில் நாம் இதை பேசுவதாலும் இந்த சந்திரகாந்தியை பேசுவது சரியாக இருக்கும் என்பதால் அந்த காந்தியோடு நான் தொடர்பு கொள்கிறேன். அந்த காந்தி தான் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எதற்காக? திருக்குறளை படிப்பதற்காக. திருக்குறளை படிக்க வேண்டும் என்கிற கருத்து அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா? காந்தியும் கவுண்ட்லியோ டால்ஸ்டாயும் நண்பர்கள். அந்த காலத்தில் கடித தொடர்புகள் இருந்தது. பின்னால் இருக்கிற இந்த மாணவிகளுக்காக நான் இதை பேசுகிறேன். ஏனென்றால் அந்த நிலையில் நான் இங்கே வந்திருக்கிறேன் கற்றுக்கொள்வதற்காக. ஆக நான் இந்த சம்பவங்களை தொடர்ந்து கொள்கிற போது, நீ வாட்டு காந்தி, ஆல்பர்ட் ஸ்வைட்சர், இங்கேயா ஹெச்ஆர்டி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வருகிறது என்று கேட்கிறீர்களா? கணேசன் கடையில் தொடர்புபடுத்தி விடுவார். ரைட். கவுண்ட்லியோ டால்ஸ்டாயும் வரும் கடித தொடர்புகள் எழுதுவார்கள். அப்பொழுது நிறைய அறக்கருத்துக்கள் எல்லாம் காந்திக்கு இந்த கருத்துக்கள் வந்து சேரும். காந்தி ஒரு நாள் கேட்கிறார், டால்ஸ்டாய், எப்படி நீங்கள் இவ்வளவு சிறந்த கருத்துக்களை எல்லாம் எழுதுகிறீர்கள்? இதை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் என்று கேட்கிற போது டால்ஸ்டாய் அந்த கடிதத்தில் மகாத்மா காந்திக்கு எழுதினார். நான் இப்பொழுது குறிப்பிடுகிற காந்தி சந்திரகாந்தி இல்லை, மகாத்மா காந்திக்கு எழுதினார். நான் சொல்ல வருகிற what I have written, what I am writing, what I will write in future எல்லாமே உங்கள் நாட்டில் தென்கோடியில் இருக்கிற தமிழ் என்கிற மொழியில் கிடைத்த முத்துக்களைத்தான் உங்களுக்கு நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் என்று மகாத்மா காந்திக்கு டால்ஸ்டாய் ரஷ்யாவிலிருந்து எழுதுகிறார். அதை கேட்டுவிட்டுத்தான் தமிழை திருக்குறளை அந்த மூல மொழியில் என்னால் படிக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்டு அடுத்து வரும் பிறவியில் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி ஆசைப்பட்டார். இந்த மகாத்மா காந்திக்கு திருக்குறளுக்கும் தொடர்பு இருக்கா? இவர்களெல்லாம் பேசினார்கள் இல்லையா? முழுக்குமே காலத்தார் செய்த நன்றி சிறிதும் ஞானத்தின் மானப்பெரிது. உலகத்தின் மிகப்பெரும் தத்துவ ஞானியாக பேசப்படுகிற புத்தன், அந்த புத்தன் இந்தியாவில் வணங்கப்படுகிறானா? இப்பொழுது இந்தியாவில் புத்தர்களை ஃபாலோ செய்யர்கள், அதை தொடர்ந்து பின்பற்றுவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். ஆனால் சீன நாட்டில், கிழக்காசிய நாடுகளில், குறிப்பாக ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானியாக வடிவமாக வழங்கப்படுகிற புத்தனின் கருத்துக்கள் எங்கே இருந்து போனது? இந்த அரங்கிற்கு பின்னால் அமர்ந்திருக்கிற மாணவிகளின் வரிசையில் அவர்கள் செய்த தியாகம்தான் புத்தன் உலகமென்றும் போனான் என்கிற ஒரு வரலாறு தான் திருக்குறளை சொல்ல வருகிறது. கங்கை கரையில் பாடம் படிக்க வந்த யுவாங் சுவாங் என்கிற சீன அறிஞன் இந்தியாவிற்கு வருகிறான். போதி புத்தகயாவில் வந்து அந்த பாடங்களை எல்லாம் படித்துவிட்டு திரும்ப போகிற நேரம் வருகிறது. இன்றைக்கு கல்கத்தா நகரத்தில் இருக்கிற ஹூக்ளி நதிக்கரையில், கங்கை நதிக்கரையில், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு படகோடு தாண்டி போனால்தான் புத்தரை கற்றுக்கொள்ள வந்த அந்த யுவாங் சுவாங் கரையை கடந்து அந்த பக்கம் போக முடியும். ஆர்வ மிகுதியில் மாணவர்கள் புத்தனின் புத்தகங்களின் கருத்துக்களோடு யுவாங் சுவாங்கோடு படகில் ஏறி அமர்ந்து கொள்கிறார்கள். படகில் கூட்டம் அதிகமாக நடுக்கரைக்கு போகிற போது படகு தள்ளாட ஆரம்பித்து விட்டது. தள்ளாட ஆரம்பித்த போது யோசித்து பார்க்கிறார்கள், யாரோ சிலதை அன்போடு செய்தான்தால்
ஏதோ சிலவற்றை கீழே தூக்கி கங்கை கரைகளை வீசினால்தான் இந்த யுவாங் சுவாங் அந்த கரையை கடந்து சீன நாட்டுக்கு போக முடியும். யோசித்து பார்த்தார்கள். இளம் மாணவர்கள் 18, 20 பெண்களும் கூட, மாணவிகளும் கூட இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த படகில் எடை குறைந்தால்தான் இந்த படகு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு பத்திரமாக போகும். இல்லை என்றால் இந்த படகு அந்த புறம் போகாது என்று கண்களில் ஒருவன் பார்த்தான். சடாரென எட்டி குதித்தான். மறுவன் சில நேரங்கள் கழித்து பார்த்தான். அவனும் குதித்தான். கடைசியாக ஒரு பெண்ணும் குதித்துவிட்டு அந்த படகு அந்த கரைக்கு போனது. அந்த படகு அந்த கரையோடு சேர்ந்து அடுத்த கரைக்கு போய் புத்தகங்களை எல்லாம், கருத்துக்களை எல்லாம், தேவையான ஆவணங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் தான் அந்த யுவாங் சுவாங் என்ற அறிஞன் முழுக்குமே புத்தத்தை சீனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தான். காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிதென்று தெரிகிறதா? இந்த காலத்தினால் அந்த 3 இளைஞர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்களே, அந்த தியாகத்தின் மூலம்தான் உலகெங்கும் புத்தம் போய் சேர்ந்தது. அப்படி அந்த 18, 20 வயது மாணவர்களுக்காகத்தான் நான் பேச வந்திருக்கிறேன். எனவே ஆய்வு அறிஞர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பேரறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், இறையியல் அறிஞர்கள், திருக்குறள் ஆய்வாளர்கள், என்னை கொஞ்சம் பொறுத்து கொண்டு நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். முழுக்குமே ஒரு தியாகம், காலத்தினால் செய்து நின்று இதைவிட பெரிய நின்று எப்படி அந்த மாணவர் அதை எழுதிவிட்டு கடைசியில் அந்த யுவாங் சாங் தான் எழுதி வைத்தான். இந்த புத்தகம் யாருக்கு சமர்ப்பணம் என்று எழுதுகிற போதெல்லாம் அவரவருக்கு பிடித்த மாதிரி எழுதுகிற மாதிரி பெயர் தெரியாத அந்த 3 இளைஞர்களுக்கு இந்த புத்த மதத்தின் கருத்துக்கள் சமர்ப்பணம் என்று எழுதி வைத்தான். உலகத்தில் இப்படி ஒரு சமர்ப்பணத்தை பெயர் தெரியாத மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக எழுதி வைத்த யுவாங் சுவாங்கின் கருத்துக்கள் தான் காலத்தின், அந்த மாணவர்களின் செய்கைதான் காலத்தினால் செய்த நன்றி என்று எனக்கு புலப்படுகிறது. சரி, இந்த கல்லூரிக்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம்? 1960களில் 70களில் மாணவிகள் இன்றைக்கு பேராசிரியர்களாக இருந்து ரிட்டையர் ஆகி போனவர்களுக்கு பேத்திகள் கூட பேராசிரியர்களாக வந்துவிட்ட ஒரு கல்லூரியின் பெருமை கொண்ட கல்லூரி இது. எங்கே போய் பெண்ணை சேர்க்கலாம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு தைரியமாக சொல்லலாம், கிருஷ்ணமாலில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று இருந்ததா? அப்படி தங்கள் பெண்மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக, பண்பாக, கடமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர்க்கிற ஒரு கல்லூரிக்கு பெயர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி என்று பெயர். அந்த பெண்மையை பாராட்டுகிற, பெண்மையை எடுத்து நிறுத்தி எல்லாவற்றையும் சொல்லத் தெரிகிற அந்த பெண்மைக்கு திருக்குறளில் வள்ளுவன் ஒரு கேள்வியோடு நிறுத்துகிறான், பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று. அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆங்கில இலக்கியத்தில் உலகெங்கும் போன ஷேக்ஸ்பியர் ஒத்தொல்லோ நாடகத்தில் எழுதுகிறான், ஃப்ரைலிட்டி தை நேம் இஸ் உமன் என்று எழுதுகிறான். ஃப்ரைலிட்டி பலவீனம், அவளின் பெயர் பெண் என்று உலகெங்கும் பேசப்படுகிற ஷேக்ஸ்பியர் ஒத்தல்லோவில் எழுதுகிற போது பலவீனம் என்று வருகிறது. ஆனால் நீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறான் வள்ளுவன். பெண்ணின் பெருந்துக்க யாவுள என்று கேள்வி வருகிறது. அடுத்த வரி பதிலும் சொல்கிறது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்படி பேசுகிற ஒரு மனிதன் எப்படி இந்த மனித வளத்துக்குள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்கிற இடத்தில் வருகிறான்? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிற வாசகங்கள் எல்லாம் ஒரு 4 கட்டங்களில் அல்லது 4 தூண்களில் நிறுத்திவிடலாம். ஒவ்வொரு தூணாக நான் சொல்கிறேன். எப்படி ஆட்களை எடுப்பது முக்கியம் இல்லையா? ஆட்களை எடுப்பது புரிகிற மாதிரி சொன்னால், நிறைய பெண்கள் இருக்கிறீர்கள், நிறைய ஆண்கள் இருக்கிறீர்கள். ஏறத்தாழ எல்லோரும் கல்யாணம் செய்து பேத்திகள் பெற்றவர்கள் அல்லது கல்யாணம் செய்து மகன் மகளை உள்ளவர்கள், கல்யாணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் என்கிற வயதில் தான் எல்லோரும் இருக்கிறீர்கள். இந்த அரங்கு அப்படித்தான் இருக்கிறது. இது ஏறத்தாழ பெண் பார்ப்பது மாதிரி, ஒரு மாப்பிள்ளை பார்ப்பது மாதிரி தான். மேட்சிங். எங்கே கல்யாணத்தில் ஒரு 10 கட்டம் இருக்கும். 10 தானா 12ஆ? நானாவது கேள்வி கேட்பேன் தெரியல. 10 கட்டமா? 10 கட்டங்கள் இருக்கும். 10 பொருத்தங்களில் இத்தனை பொருத்தங்கள் வந்தால் இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கிறது, எனவே திருமணத்தை செய்து விடலாம். இல்லை என்றால் இந்த ஜாதகத்தில் பிடிக்கவில்லை என்கிற காரணத்தையே சாதகமாக பயன்படுத்தி இது பிடிக்கவில்லை என்றும் சொல்லிவிடலாம். சாதகத்துக்கு அதுதான் பெயரா? இந்த ஜாதகத்துக்கும் பொருத்தமில்லை, ரைட்? இந்த கிரகம் அந்த கிரகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. பார்த்தால் நல்லது, பார்க்காவிட்டாலும் நல்லது, பார்த்தால் கெட்டது, பார்க்காவிட்டாலும் கெட்டது என்று எதையாவது சொன்னால் எல்லோருக்கும் இது புரியாது இல்லையா?
புரியாத மொழியில் புரியாத மாதிரி பேசிவிட்டு போனால் விலகி விடுவது சுலபம். பொருத்தமிருந்தால் தானே நாம் பேசுவதற்கு 10ல் 8, 10ல் 7, 10ல் 9 என்று 10 அவுட் ஆஃப் 10 எத்தனை மதிப்பெண்கள் எத்தனை பொருத்தங்கள் என்று பார்த்து நாம் திருமணத்தை முடிவு செய்கிறோம் இல்லையா? இதற்கு போய் வல்லுநத்தில் போய் கேட்டால், இந்த ஹெச்ஆர்டி பர்சனல்டாம் எல்லாரும் கேட்டால், ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் அட் த ரைட் டைம் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ரைட் மேன் ஃபார் தி ரைட் ஜாப் அட் த ரைட் டைம். சரி, இது எப்படி திருக்குறள்ல எப்படி சொல்றது முழுக்குமே? இதனால் முடியும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். திருவள்ளுவர் பெரிய ஹெச்ஆர்டி மேனேஜர் போல் இருக்குல்ல. திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய இந்த சின்ன ஒரு 1.25 அடிக்குள் 7 வார்த்தைகளுக்குள் ஒட்டுமொத்த அந்த மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை அவர் சொருகிற போது இப்படித்தான் சொன்னார். தி 80% பிளானிங் அண்ட் 20% எக்ஸிகியூஷன் என்கிற மாதிரி வருகிற ஒரு மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை திருக்குறள் கணேசன் அவர்கள் சொன்னார்கள். பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட், எக்ஸிகியூஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து முழுக்கவும் அந்த இன்டர்வியூ அசஸ்மெண்ட்டை ஆய்ந்து என்கிற வார்த்தையை சொல்கிற போது அந்த ஆய்வு சொற்கள் முழுக்கவும் அந்த ஹெச்ஆர்டி சிந்தனைக்கு பயன்படுகிறது. இவன் இப்படித்தான் செய்வான், இவனைத்தான் இப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற அளவிற்கு இது நிற்கிறது. அதுதான் அந்த மனிதவள மேம்பாட்டு சிந்தனையில் ஒரு செலக்ஷன் ப்ராசஸில் வருவதாக இருக்கிறது. எந்த திருக்குறளை சொன்னாலும் அந்த திருக்குறளிலிருந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை நம்மால் சொல்லிவிட முடியும் என்கிற அளவிற்கு நிறைய செய்திகள் நம்மிடத்தில் வருகிறது. சரி, முழுக்கமே ஒழுக்கம் என்கிற வார்த்தை இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? ஸ்டாண்டிங் ஆர்டர் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். செய்யாதே என்று இருக்கும். இந்த கல்லூரி வளாகத்திற்குள் வந்தால் கல்லூரி வளாகத்திற்குள் குப்பை போடாதே என்று யாரும் சொல்லுவதில்லை. ஆனால் குப்பை போடாதே என்று எழுதி வைத்திருந்தால் அந்த வளாகத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருந்தால் அப்படி எழுதி வைத்திருப்பார்கள்? ஏற்கனவே யாரோ சில பேர் குப்பை போட்டிருப்பார்கள். குப்பை போடாதே என்று எழுதி வைத்தால் தானே குப்பை போடாமல் இருக்க முடியும். அப்படி என்றால் குப்பை போடுகிற இடத்தில் தானே அந்த போர்டு தேவைப்படுகிறது. அந்த குப்பை போடாத இடத்தில் போடக்கூடாத மனநிலை இல்லாத இருப்பவர்களுக்கு அந்த எழுத்து என்ன பயனை தந்துவிடப் போகிறது? தந்துவிடாதல்லவா? அதைத்தான் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று இவர்கள் நிறுவனங்கள் சொல்கிறார்கள். ஸ்டாஃப் ரூல், சர்வீஸ் ரூல் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் ஒழுக்கம் என்ற வடிவில் தான் திருவள்ளுவன் பேசுகிறான். ஒழுக்கம் ஒழுப்பம் தரணாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றான். ஏதோ சட்டத்தை டூஸ் அண்ட் டோன்ட், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கவும் கூடாது, செய்ய வேண்டாததை செய்யவும் கூடாது. செய்யத்தக்கல்ல செய்யக்கடும் என்ற திருக்குறள் சொல்கிற போது நீங்கள் பேசுகிற அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர், நீங்கள் பேசுகிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் அங்கே பயன்பட்டு வருகிறது. முழுக்கவும் அந்த சட்டங்களோடு தொடர்பு படுத்தி கொண்டு ஒரு நாட்டிற்கோ உலகத்திற்கோ பார்க்கிற போது அத்தனை மனிதவள சிந்தனைகளையும் அவன் அங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறான் முழுக்குமே. சரி, இது உலகளாவிய கருத்துக்களை எப்படி இந்த திருக்குறள் எல்லாம் எடுத்து போனார்கள் இந்த மனிதவள சிந்தனையாளர்கள் என்று நாம் நினைத்து பார்க்கிற போது இன்றைக்கு 5M என்று மேலாண்மையில் பேசுகிறார்கள். மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட் என்றெல்லாம் பல எம்களை பேசுகிற போது முக்கியமான ஒரு ரிசோர்ஸாக, முக்கியமான ஒரு பகுதியாக மனித வளம் தான் இருக்கிறது. அந்த மனித வளம் தான் 1 கூட்டல் 1 2 என்கிறது போகி 1 கூட்டல் 2 ஒன்றுக்கு மேற்பட்டு நீங்கள் எதை கருதினாலும் ஒரு லீஃப் ஜம்ப் படிக்கிற மாதிரி ஒன்றின் அடுக்காக போகிறது. 5 பெருக்கல் 5 25. ஆனால் 5 மடங்கு 5 எவ்வளவு தூரம் போய் வருகிறது என்று பார்க்கிற போது மனிதன் தான் இப்படிப்பட்ட சிந்தனைகளை பன்மடங்காக வளர்த்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. கணேசன் அவருடைய வார்த்தையில் சொன்னார், முழுக்குமே உலகின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உயிரினம் மனிதன். சில நேரங்களை நினைத்து பார்த்தால் உலகின் மிக கொடூர, மிக வன்மையான, மிகவும் கேவலமான சிந்தனை கொண்ட செயலாக்கத்தை செய்கிறவனும் மனிதன் தான். ஒரு பக்கம் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் இந்த நெகட்டிவ் சைடு, மறுபக்கம் த எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆன் த பாசிட்டிவ் சைடு என்று இருக்கிறது. இந்த நெகட்டிவ்லிருந்து இந்த பாசிட்டிவ்க்கு இழுத்து வருகிற மாபெரும் காந்தம் தான் திருவள்ளுவர். அந்த மாபெரும் நூலுக்கு பெயர், அந்த நெகட்டிவ் சைடிலிருந்து பாசிட்டிவ் சைடுக்கு இழுத்து வருகிற அந்த மாபெரும் மனித முயற்சிக்கும் அந்த நூலுக்கும் பெயர் தான் திருக்குறள். இந்த திருக்குறள் இந்த மாணவ மாணவிகளிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கும் என்று பார்த்தால், பீட்டர் ட்ரெகர் என்று மனித மேம்பாட்டு சிந்தனைகளுக்காக சொல்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளிலிருந்து நாம் பல
புத்தகங்களை கடன் வாங்கி மிகப்பெரிய புத்தகங்களாக படிக்கிறோம். ஆனால் அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கிற ஒரு புத்தகமாக எந்த துறையையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறைக்கு தேவையான செய்திகளை எல்லாம் கொடுக்கிற ஒரு புத்தகமாக அது வந்து நிற்கிறது திருக்குறள். ஒன்றை நாம் கருதி பார்க்கிறோம். இந்த காந்தியை விட்டுவிட்டு ஏன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், அந்த காந்தி விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றும் நினைத்து பார்த்தால், காந்தி கரன்சி நோட்டில் இருப்பதாலா? காந்தி படம் போட்ட படம் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, மகாத்மா காந்தி ஆப்பிரிக்க நாட்டிற்கு போய் வருகிற போது ஒரு மாபெரும் செல்வந்தராய் இருந்தார் என்று. காந்தி அங்கே சமூக சேவை செய்வதற்காகவா ஆப்பிரிக்கா போனார்? தான் வாழ்ந்த சமூகத்தில், அந்த பனியா சமூகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வியாபாரம் செய்ய போனார்கள் ஆப்பிரிக்க நாட்டிற்கு. அந்த ஆப்பிரிக்க நாட்டில் அவர்களுக்காக வழக்குரைக்க போன அந்த காந்தி அங்கே பெரும் செல்வத்தை சம்பாதித்தார். முதல் வகுப்பு பிரயாணியாக டிக்கெட் வைத்துக் கொண்டு ஜொகன்ஸ்பர்க் நகரில் அந்த ரயில் பெட்டியில் போகிற போது, நீ இந்தியன், நீ கருப்பன், உனக்கு நீ இங்கே வர வேண்டும் என்று பெட்டி படுக்கையை தூக்கி வெளியே ஏறுகிற போது கீழே விழுந்த அந்த மனிதனுக்கு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அந்த நிமிர்ந்து எழுகிற போது மகாத்மா காந்திக்கான விதை அந்த ரயில் நிலையத்தில் தான் தூவப்பட்டது. எப்படி அவர் இந்த சமூகத்திற்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை, அடுத்தவர்களுக்காக வாழ்வதுதான் நெறி. அதைத்தான் வள்ளுவம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், டால்ஸ்டாயின் லெட்டர் எப்படி காந்தி அந்த இடத்தில் மாற்றியது என்று சொன்னால், ஒரு நாள் ஒருவன் வருகிறான், அவனும் தமிழன், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பணியாற்ற போனவன். அவன் ஒரு நாள் வருகிறான், எல்லா வழக்கறிஞர்களிடத்திலும் போய் கேட்கிற போது, எனக்காக வழக்காட வாருங்கள், ஒரு ஆங்கிலேய முதலாளி என்னை அடித்து விட்டான், பற்கள் கீழே விழுந்து விட்டது, மூக்கு உடைந்து விட்டது, வாயின் உதடுகள் எல்லாம் கிழிந்திருக்கிறது, எனக்காக வழக்காட வாருங்கள் என்று வழக்கறிஞர்களிடத்தெல்லாம் போய் கேட்கிறான். ஒரு பயனும் வரவில்லை வழக்காடுவதற்காக. ஏனென்றால் ஆங்கிலேயனை எதிர்த்து எதற்காக நாம் வம்பை விலைக்கு வாங்கி கொள்ள வேண்டும் என்று விலகி போகிறார்கள். இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்கிற அந்த ஒல்லியான உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று எழுதினானே வள்ளுவன். அன்றைக்கு காந்தியின் புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், காந்தி அப்படி ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிற ஒரு பயலை போல தெரிவார் காந்தி. அந்த இடத்தில் அந்த தமிழன் போய் கேட்கிறான், எனக்காக வழக்காட நீங்கள் வருவீர்களா என்று கேட்கிறான். யாரை எதிர்த்து என்று கேட்கிறார் காந்தி. காந்தி இடத்தில் சொல்கிறான், ஒரு ஆங்கிலேய முதலாளிக்கு எதிராக என்று சிறிது நேரம் யோசித்து விட்டு சொல்கிறார் காந்தி, நான் வருகிறேன் என்று சொல்கிறார். நான் வருகிறேன் என்று சொன்னால், துணிவுடைமை அதிகாரத்தில் அத்தனை 10 குறட்பாட்களுக்கும் பொருத்தமான ஒற்றை வார்த்தை, அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக வழக்காட நான் வருகிறேன் என்று சொன்ன அந்த காந்தியின் சொல்லுக்கு பெயர் துணிவுடைமை. அந்த காந்தியின் சொல்லுக்கு பெயர், உனக்காக நான் வழக்காட வருகிறேன் என்று கருணையோடு சொன்னார் இல்லையா, அதற்கு பெயர் இன்சொல். அத்தனை வழக்கறிஞர்களும் நான் வரமாட்டேன் என்று மௌனமாக ஒதுக்கிக் கொண்டார்களே, அந்த மௌனத்திற்கு பெயர் இன்னாச்சொல். அந்த இன்சொல்லை அந்த பாலசுந்தரம் வெளியே வந்து சொல்கிறான், நான் நம்பவே இல்லை, காந்தி எனக்காக வழக்காட வருகிறாரா என்று தெரியவில்லை என்று கேட்கிற போது பக்கத்திலிருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து காந்தியை பார்த்து சொன்னார்கள், காந்தி உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஒரு ஆங்கிலேயர்கள் நீதிபதிகள், ஆங்கிலேயர்கள் வழக்காடு மன்றத்தில் எதிர் வழக்காடிகள், இந்த நாடு ஆங்கிலேயர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது, அவர்களிடத்தில் போய் நீ பேசுகிறாய், அவர்களுக்கு எதிராக இந்த பாலசுந்தரம் என்ற தமிழனுக்காக வாதாட போகிறாயே, உனக்கு புத்தி ஏதாவது மழுங்கி போயிருக்கிறதா என்று கேட்கிற போது, நான் வருகிறேன் என்று சொல்வது என் இன்சொல். இந்த இன்சொல்லை டால்ஸ்டாய் எனக்கு எழுதி கொடுத்தான், இது எங்கே வருகிறது என்று கேட்டேன். அந்த டால்ஸ்டாய் சொன்னான், இது திருக்குறளில் வருகிறது என்று சொன்னான். வருகிறேன் என்ற சொல்லுக்கு இன்சொல் என்று பெயர் வைத்தான் காந்தி. யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? டால்ஸ்டாய். இப்படி உலக பேரறிஞர்கள் யாரிடத்தில் போய் சேர்ந்தாலும் தமிழோடும் நெருங்கிய தொடர்போடும் கொண்டிருக்கிற அந்த மகாத்மா காந்திக்கு தன் வாழ்நாள் முழுக்க பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. தேர் இஸ் நோ SB அக்கௌண்ட் ஃபார் தி மகாத்மா காந்தி. அத்தனை பெரும் பணங்கள் சம்பாதித்தாலும், நாட்டிற்காக வழக்காட வந்தாலும், வாதாட வந்தாலும், போராட வந்தாலும் காந்தியின் பெயரில் வங்கி கணக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு எந்த வங்கியும் காந்தி படம் போடாத நோட்டை கரன்சி என்று ஒத்துக்கொள்வதே இல்லை இல்லையா? யார் உனக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்கிற போது, பாலசுந்தரத்திற்காக வாதாட வருவதற்காக ரஷ்யாவிலிருந்து கடிதம் எழுதிய
டால்ஸ்டாயின் இன்சொல் என்கிற ஒத்தை வார்த்தை தான் இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்காக போராடுவதற்காக மகாத்மா காந்தி என்கிற மாபெரும் மனிதனை அனுப்பி வைத்த புத்தகம் திருக்குறள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கருத்துக்கள், அப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிற இந்த திருக்குறள் தத்துவம் பேசுகிறதா? தெய்வம் பேசுகிறதா? மொழி பேசுகிறதா? பேசுகிறது. உன்னால் முடியாது என்று ஒன்று இருக்குமா? இருக்கலாம். தெய்வத்தால் கூட முடியாது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று சொன்னானே. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்று பார்க்கிற போதுதான் இப்படி உலகெங்கும் மேலாண்மை நிறுவனங்கள் எல்லோவற்றிலும் பேசுகிறார்கள். தி ப்ரொடக்டிவிட்டி, தி எஃபிஷியன்சி, தி எஃபிஷியன்சி ஆஃப் தி பர்சன், ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த பர்சன் என்றெல்லாம் பேசி உலகம் முழுக்க நாடுகளில் பரவி போய் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஐடி துறைகளில் சம்பாதிக்கிறார்கள் இல்லையா? படித்துவிட்டு எங்கே போவாய்? பெங்களூருக்கோ ஹைதராபாத்திற்கோ டைடல் பார்க்குக்கோ. படிப்பது என்ன? பிஏ ஹிஸ்டரி. எங்கே அடுத்தது வேலை? எனக்கு வேலை டைடல் பார்க்கில். படிப்பது தமிழ். இங்கே உனக்கு வேலை? ஐ ஆம் த கண்டென்ட் ரைட்டர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இன் தி ஐடி கம்பெனி. யார் சொல்கிறாள்? தமிழ் படிக்கிற பெண் சொல்கிறாள். ஆங்கிலத்தில் நான் இந்த கருத்துக்களை மாற்றி எழுதுவேன், அந்த கண்டென்ட் ரைட்டருக்காக என்னை எடுத்துக்கொள்வாள். இத்தனை வாய்ப்புகளையும் இந்த தமிழ் எனக்கு வழங்கி இருக்கிறது என்று அவள் சொல்கிற அளவிற்கு இந்த மொழி விரிந்து கிடக்கிறது, இந்த தொழிலும் விரிந்து கிடக்கிறது. அந்த இடத்தில் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று முயற்சியை பற்றி பேசுகிறது. வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாம் இதை எழுதி வைக்கிறார்கள். சின்ன சின்ன செய்திகளாக, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்களாக நீங்கள் செய்யுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பெயர் கைசன். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்பதற்கு பெயர் கைசன். எந்த நிறுவனத்திற்கு நீங்கள் போய் சேர்ந்தாலும் உங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். கீழே வேலை செய்கிற ஒருவர் தான் சொல்கள வருகிற ஒரு செய்தியை, தான் நினைக்கிற ஒரு செய்தியை, தான் நினைக்க வருகிற ஒரு எண்ணத்தை செயலாக்க வேண்டும் என்று சொன்னால் கைசனை பயன்படுத்துங்கள். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜென் என்பது ஒரு புத்த மத கருத்தாக, ஜென் மதமாக ஜப்பானிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், சீன நாடுகள் எல்லாம் பரவி கிடக்கிறது. அந்த ஜென் என்பது 3 சின்ன வரிகளில் 7 வார்த்தைகளில் மடக்கி எழுதினால் அது ஜென் கவிதையாக போகிறது. அதைத்தான் ஹைக்கூ என்று நீங்கள் எல்லாம் படிக்கிறீர்கள். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று அமுத பாரதி எழுதினால் இந்த திருக்குறளுக்கு இது ஒரு ஹைக்கூ கவிதை இல்லையா? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று கணேசனின் கண்ணில் பார்த்தால் இந்த கட்டுரையாளர்களில் யார் மிகச்சிறந்த கட்டுரை எழுதியிருக்கிறார்கள்? 4 பொருண்மைகள் எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த 4 பொருண்மைகளிலும் மிகச்சிறந்த கட்டுரை எழுதியவர் பேராசிரியரா, மாணவரா என்று கணேசனின் கண்களில் பார்த்தால் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்பது ஒரு கட்டுரையாளனுக்கு பொருந்துகிறது. மணிமேகலை அவர்கள் பார்க்கிறார்கள், ஹாரத்தி அவர்கள் வரவில்லை, இந்த இடத்தில் யாரை நான் கொண்டு வந்து சேர்த்தலாம்? உமா மகேஸ்வரி என்ற உமைவலையே அழைத்து பார்க்கலாம் என்று உமா மகேஸ்வரி அழைத்து நீ அறிமுகரை என்று சொன்னால் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று நினைத்து பார்க்கிற போது மற்ற பேராசிரியர்களிடத்தில் உமா மகேஸ்வரி புல்லாங்குழலாக தெரிகிறார். இந்த 7 வார்த்தைகளை மடக்கி போட்டால் அதற்கு பெயர் ஹைக்கூ. இந்த 7 வார்த்தைகளை 1.25 அடிக்குள் எழுதினால் அதற்கு பெயர் திருக்குறள். இந்த திருக்குறளின் மறுவடிவம் தாம் ஹைக்கூ. அந்த ஹைக்கூ ஜப்பானியத்தை ஆள்கிறது, ஜப்பானியம் உலகை ஆள்கிறது. எப்படி இன்றைக்கு ஜப்பான் நாட்டில் இருக்கிற பொருட்கள் ஒன்றும் வெளிவரவில்லை என்றால் மேற்கத்திய உலகம் ஒன்றும் இயங்காது. தரமான பொருட்கள் அனைத்தும் நீங்கள் சின்ன குண்டூசியிலிருந்து மிகப்பெரிய வாகனம் வரை கண்டுபிடிக்கிற ஒரு மாபெரும் மனிதர்களாக அந்த 4.5 அடி உள்ள மனிதர்கள் தானே வந்திருக்கிறார்கள். சப்பை மூக்குடையவர்கள் தானே வந்திருக்கிறார்கள். அதனால் தான் திருவள்ளுவன் எழுதி வைத்தான், கணேசரே குறித்துக் கொள்ளுங்கள், உருவு கண்டு எல்லாமே வேண்டு என்று வள்ளுவன் எழுதியது. ஜப்பானியர்கள் இப்படி வருவார்கள் என்று 2500 வருடங்களுக்கு முன்பே அந்த வள்ளுவ பெருந்தகைக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 வார்த்தைகளை பயன்படுத்தியது நானா கணேசரா? கணேசர் சொன்னீர்கள் அல்லவா, வருங்காலம் என்ன எதிர்காலம் எத்தனை வந்தாலும் இந்த திருவள்ளுவன் உடை கொடுப்பான். ஏனென்றால் அவன் சர்வ ரோக நிவாரணி. அனைத்திற்கும் உலகத்தில் இருக்கிற நேற்று வந்ததற்கும் இன்று வந்ததற்கும் நாளை வருவதற்கும் எந்த அனாசின் மார்த்தையும் போடாமல் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொன்னால் அல்லவா? இதை சொன்னது யார்? இந்த மேடையில் சொன்னது யார்? நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொன்னது யார்? மணிமேகலை மேடம். புரிகிறதா?
ஐம்பெரும் காப்பியங்களில் அடித்து கொடுத்த அந்த மணிமேகலை காப்பியம் அவர் கொடுத்து வந்தது மணி MONEY என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மேகலையில் தெரித்த முத்துக்கள் தான் நோய் நாடி நோய் முதல் நாடி. இப்படி மேடைக்கு வருகிற எந்த மனிதராக இருந்தாலும் சரி, உட்கார்ந்து கொண்டு கேட்கிற எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் திருக்குறளை பொருத்தி பார்க்கலாம். அந்த அணிகலன்களை எந்த மேனேஜ்மெண்ட் தத்துவத்திலும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் என்பதற்கு ஒரு விரிவான செய்திகள் விரிந்து கிடக்கிறது. சரி, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இந்த நிகழ்ச்சிக்காக திட்டமிடுகிறார் கணேசன். பெங்களூரிலிருந்து வருகிறார் இறை இயற்பியல் அறிஞர் மாதவன் வருகிறார். இந்த மாதவன் அவர்கள் இங்கே வந்திருப்பது நாம் எல்லாம் மாதவம் செய்திருப்பதால் தான் அவர் வந்திருக்கிறார். அந்த மாதவத்தால் நாம் எல்லாம் வரம் வாங்கி போக இருக்கிறோம். என்ன வரம் என்று கேட்கிறீர்களா? மணிமேகலையின் கையில் முத்துக்கள் இருந்த மாதிரி அந்த மேகலை மிகச்சிறந்த கருத்துக்களை நாம் இதய நிலங்களில் ஏற்றுக்கொண்டு போகப் போகிறோம். அந்த மாபெரும் அறிஞர் இங்கே வந்திருக்கிறார். அந்த அறிஞரை பற்றிய ஒரு செய்திகளை நான் கூகுளில் தேடி பார்த்தேன். திருவள்ளுவரை தேடுவதை விட இந்த மனிதரை புரிந்து கொள்வது மிகப்பெரிய விஷயமாக நமக்கு இருந்து போய்விட்டது. ஏனென்றால் அத்தனை எளிமை, அத்தனை ஆர்வம், அத்தனை ஆழம், அத்துணை நீளம், அத்துணை வானம், இத்தனைக்கும் சொந்தக்காரன் அந்த வேதாத்ரி மகரிஷி என்ற மாபெரும் மனிதனுக்குள் தன்னை கரைத்து கொண்ட மாதவன் இங்கே வந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு அவரை பற்றி புரிந்து கொண்டு அந்த செய்திகளை எல்லாம் ஒரு கர்மயோகியை போல, இந்த வார்த்தைக்கு நான் என்ன சொல்வது, என்னடா கருமம் இது என்று நாம் பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த கருமம் என்கிற வார்த்தையை நாம் ஒரு நெகட்டிவாக ஒரு எதிர்மறை சிந்தனையில் பயன்படுத்துகிற போது கருமம் என்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று விளக்க, செயல், எண்ணம், செயல், வினைநுட்பம், அப்புறம் கருமம் என்று வரிசையாக அடுக்கி வைக்க இந்த 12வது தாண்டாத 12வது ஸ்கூலுக்கு மேல அவர் படிக்கல. கணேசன் பள்ளிக்கூட பருவத்தை கல்லூரிக்குள் கூட தொடாத கணேசன் விலைக்கு வருகிறார். ஏனென்றால் திருவள்ளுவம் என்கிற தீபத்தை அந்த மனிதன் கையில் ஏந்தி இருக்கிறான். அந்த மனிதன் இந்த வயதில் 40 கூட தொடாத அந்த வயதில் நான் திருவள்ளுவத்தை உலகமாகவும் உலகத்தையே திருவள்ளுவத்துக்காக கொண்டு வந்து நான் பாடுபடப் போகிறேன் என்று அந்த வேட்டி கட்டி கொண்டு அந்த 40 வயது மனிதன் நிற்கிறான். அந்த மனிதனுக்கு நாம் தொடர்போடும் உரிமையோடும் உள்ளத்தோடும் நாம் அவருக்கு ஆதரிப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை பல்லாண்டு புகழ் வாய்ந்த பூசாக்கு அர கிருஷ்ணமால் கல்லூரி செய்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த அரங்கத்தில் இந்த திருக்குறளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அங்கேதான் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று அந்த ஜப்பானியர்களுக்கு சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். நாம் எல்லாம் பார்த்தோம். உருவு கண்டு இந்த கோட்டை கலற்றிவிட்டு அப்துல் கலாமை பார்த்தால் எப்படி இருப்பார்? வழக்கமாக மேலே ஓவர் கோட் போட்டு இருக்கிறார் அல்லவா, கோட்டை கழற்றி வைத்து விட்டு அப்துல் கலாமை பார்த்தால், ஒரு பேருந்து நிலையத்தில் போய் அவர்கள் இருக்க வைத்தால், அந்த முடியை மட்டும் கொஞ்சம் வேறு விதமாக வெட்டிவிட்டால் முழுக்குமே அவர் சாதாரண ஒரு ரிட்டையர் ப்ரொஃபஸர், ரிட்டையர் ஆஃபீஸர் என்ற மாதிரி தான், ஒரு வழியில் நிற்பது மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஜனாதிபதியாக அவர் மலர்ந்ததற்கு என்ன காரணம் என்று அவரிடத்தில் போய் கேட்டால் ஒற்றை வரியில் செல்கிறார், உள்ளத்தனைய மலர்நீட்டம் என்கிற திருக்குறளைத்தான் அவர் எங்கே போனாலும் சொல்கிறார். ராமேஸ்வரத்தில் கடற்கரையில் ஒரு சாதாரண படகோட்டியின் மகனாக பிறந்த ஒருவர் இந்திய ஜனாதிபதி மாளிகையை அலங்கரித்து தன்னுடைய குரலால், தான் படித்த திருக்குறளால், மாணவர்களிடையே பேசிய தன்னுடைய அன்பார்ந்த குரலால், திருக்குறளை அவர் பேசாத ஒரு மேடை இல்லை, திருக்குறளை அவர் சொல்லாத எந்த நிகழ்ச்சியும் இல்லை என்கிற அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது, ஏறத்தாழ இதில் எழுதியிருக்கிற கட்டுரை ஆசிரியர்கள், கட்டுரை மாணவர்கள், ஆய்வேடு மாணவர்கள், இதை படிக்கிற, திருத்துகிற, மதிப்பீடு செய்த அனைவருக்கும் நாம் ஒரு சேர நின்று நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. அப்படிப்பட்ட அருமையான ஒரு புத்தகமாக இது வெளியாகி இருக்கிறது. அதற்கு திருக்குறள் உலகம் கல்விச்சாலையும் உலக தமிழ்நெறி கழகமும் இணைந்து இந்த வேலையை செய்திருக்கிறது. இப்படி நீங்கள் 60-70 திருக்குறளை சொல்வதற்கு கணேசனை போல மூச்சு விடாமல் சொல்வதற்கு நமக்கு பயிற்சியும் இல்லை, ஆற்றலும் இல்லை, தெரியவும் தெரியாது. இப்படி எல்லா இடங்களிலும் செலக்ஷனில் இருந்து கடைசியாக அப்ரைசல் என்று வருகிற மாதிரி ஆகாறு அளவிட்டதாயும் கேடில்லை,
போகாறு அகலாக்கடை என்கிற வார்த்தையை கூட சம்பளம் என்பது பிரேக் even வருகிற மாதிரி இருக்க வேண்டும், லாபத்தில் ஒரு பங்காக ப்ராஃபிட் ஷேராக இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு எந்த இடத்தில் தொட்டாலும் சரி அந்த திருக்குறள் வந்து தொட்டுவிட்டு போயிருக்கிறது. திருக்குறளில் மனிதவள சிந்தனைகளை பற்றி முழுமையாக பேச வேண்டும் என்றால் கடைசிக்கு 10 நாட்கள் வேண்டும். மிக குறைந்த அளவிற்கு 10 நாட்கள் தொடர்ச்சியாக பேசுகிற அளவிற்கு திருவள்ளுவன் செய்தியை வைத்துவிட்டு போயிருக்கிறான். 10 நாள் தொடர் நிகழ்வாகவே மனிதவள சிந்தனைகள் திருக்குறளில் இருக்கிறது என்று பேசுவதற்கு உள்ளடக்கத்தை உலகச் செய்திகளாக புதைந்து வைத்து விட்டு போயிருக்கிற அந்த திருவள்ளுவனுக்கு நம்முடைய வணக்கம். இந்த உலக தமிழ்நெறிக் கழகம், திருக்குறள் உலக கல்விச்சாலை, பூசாக்கு அர கிருஷ்ணம்மாள் கல்லூரி வந்திருக்கிற பார்வையாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் என அனைவருக்கும் இதுகாரும் உங்கள் செவிகளை, நேரங்களை எனக்கு தந்தமைக்காக என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சொல்ல வந்த செய்திகள் அனைத்தும் நம்மால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த செய்திகள் மிக விரிவானவை, மிக ஆழமானவை. ஒரு 10 நாள் கருத்தரங்கம் போட்டு பேச வேண்டிய ஒரு விஷயத்தின் அளவிற்கு 60-70 திருக்குறள்களை பொறுக்கி எடுத்து மிகப்பெரிய ஒரு நூலாக கொண்டு வருகிற அளவிற்கு அந்த செய்திகள் இருக்கின்றது என்பதால் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்கள் பாதங்களை கொஞ்சம் கீழே பாருங்கள். என் இதய மலர்களை நான் நன்றியாக காணிக்கையாக்கி இருப்பது தெரியும். நன்றி.